Dear students, நம்ம இந்த கிளாஸில் வந்து கம்யூனிகேஷன் இன்ஜினியரிங் சப்ஜெக்ட் பார்க்க போகிறோம். கம்யூனிகேஷன் இன்ஜினியரிங் ஃபஸ்ட் யூனிட் வந்து நெட்வொர்க்ஸ், ஆண்டனா அண்ட் ப்ராபகேஷன். இதில் ஃபஸ்ட்டு நெட்வொர்க்ஸ் பார்ப்போம். நெட்வொர்க்னா எலக்ட்ரிக்கல் நெட்வொர்க் வந்து காம்பினேஷன் ஆஃப் எலக்ட்ரிக்கல் எலமெண்ட்ஸ் சேர்ந்து நிறைய எலக்ட்ரிக்கல் எலமெண்ட்ஸ் இருக்கும், கனெக்டாக இருக்கும். சிம்பிளாக அதான் இது எலக்ட்ரிக்கல் நெட்வொர்க் வந்து ஜென்ரலாக வந்து ஆக்டிவ் நெட்வொர்க், பேசிவ் நெட்வொர்க்கும் பிரிக்கலாம். ஆக்டிவ் நெட்வொர்க்னால் அதில் பவர் சப்ளை இருக்கும், எனர்ஜி சோர்ஸ் இருக்கும், டிரான்சிஸ்டர், டயோட்ஸு, எஸ்சிஆர் அண்டு ட்ராக்ஸ் இருக்கும், எனர்ஜி சோர்ஸ் இருக்கும். ஆக்டிவ் நெட்வொர்க். பேசிவ் நெட்வொர்க்னா பேசிவ் காம்பனன்ட்ஸ் தான் இருக்கும், நோ ஆக்டிவ் காம்பனன்ட்ஸ். ஸோ பேசிவ் காம்பனன்ட்னா ரெசிஸ்டன்ஸ், கெப்பாசிட்டன்ஸ், இண்டக்டன்ஸ் மாதிரி இருக்கும். இது பேசிவ் நெட்வொர்க். ஸோ ஆக்டிவ், பேசிவ் ஜென்ரலாக. அதுக்கப்புறம் நெட்வொர்க் டைப்ஸ் இருக்குது. 2 டெர்மினல் நெட்வொர்க்ஸ் நிறைய டைப் இருக்குது. 2 டெர்மினல் நெட்வொர்க்ஸ்னால் 1 இன்புட் அண்ட் 1 அவுட்புட். சிம்பிளாக இருக்கும், ஒரு இன்புட்டும் ஒரு அவுட்புட்டு தான், ஒரே ஒரு இன்புட்டு ஒரே அவுட்புட்டு. இது வந்து 2 டெர்மினல் நெட்வொர்க்கு. 4 டெர்மினல் நெட்வொர்க்னால் 2 இன்புட் டெர்மினல் 2 அவுட்புட் டெர்மினல், பேர்ஸ் ஆஃப் டெர்மினல், 2 இன்புட் டெர்மினல் 2 அவுட்புட் டெர்மினல். இது வந்து 4 டெர்மினல் நெட்வொர்க். ஸோ பேலன்ஸ் நெட்வொர்க் அப்படின்னா கரஸ்பாண்டிங் நெட்வொர்க்குடைய சீரியஸ் எலமெண்ட்ஸ் வந்து ஐடென்டிக்கலாகவும் இருக்கும், சிமெட்ரிக்கலாகும். கிரவுண்டை பொறுத்து ஐடென்டிக்கலாக இருக்கும், சிமெட்ரிக்கலாக இருக்கும். பேலன்ஸ் நெட்வொர்க்குனா எல்லா எலமெண்ட்ஸும், சீரியஸ் எலமெண்ட்ஸ் வந்து கிரவுண்டை பொறுத்து ஐடென்டிக்கலாக இருக்கும், சிமெட்ரிக்கலாக இருக்கும். அன்பேலன்ஸ்டுனா கரஸ்பாண்டிங் சீரியஸ் எலமெண்ட்ஸ் வந்து ஐடென்டிக்கலாக இருக்குது, வெவ்வேறாக இருக்கும். அசிமெட்ரிக்கலாக, கிரவுண்டை பொறுத்து சிமெட்ரிக்கலாக இருக்காது, அசிமெட்ரிக்கலாக இருக்கும். இது வந்து அன்பேலன்ஸ்டு நெட்வொர்க். அதுக்கப்புறம் வேறு டைப் வந்து சிமெட்ரிக்கல், அசிமெட்ரிக்கல். சிமெட்ரிக் நெட்வொர்க்னா அது 4 டெர்மினல் நெட்வொர்க்கு. இன்புட்டையும் அவுட்புட்டையும் இன்டர்சேஞ்ச் பண்ணாலும் அதோட எலக்ட்ரிக்கல் ப்ராப்பர்ட்டிஸ் சேஞ்ச் ஆகாது. இன்புட் அவுட்புட் இன்டர்சேஞ்ச் பண்ணாலும் எலக்ட்ரிக்கல் ப்ராப்பர்ட்டிஸ் சேஞ்ச் ஆகாது. இது வந்து சிமெட்ரிக் நெட்வொர்க். அசிமெட்ரிக்கல் நெட்வொர்க்னா அது 4 நெட்வொர்க் தான். இன்புட்டையும் அவுட்புட்டையும் சேஞ்ச் பண்ணிங்கன்னா எலக்ட்ரிக்கல் ப்ராப்பர்ட்டி அஃபெக்ட் ஆகும், சேஞ்ச் ஆகும். இது வந்து அசிமெட்ரிக்கல் நெட்வொர்க். ஸோ சிமெட்ரிக் நெட்வொர்க்ஸ் 2 டைப்பாக பிரிக்கலாம். சிமெட்ரிக்கல் T, சிமெட்ரிக்கல் பைன்னு இருக்கும். ஸோ சிமெட்ரிக்கல் T பாருங்கள். சிமெட்ரிக்கல் T நெட்வொர்க்னால் இதே மாதிரி இருக்கும். 1 இன்புட் டெர்மினல், 2 அவுட்புட்னா T ஷேப்பில் இருக்கும். 2 சீரிஸ் எலமெண்ட்டு, ஒரு ஷண்ட் எலமெண்ட் இருக்கும். சப்போஸ் Z1/2, Z1/2, Z2. ஓகே, இதே மாதிரி இருக்குது. இது வந்து சிமெட்ரிக்கல் T நெட்வொர்க். ஸோ டோட்டல் சீரிஸ் எலமெண்ட் வந்து 2 கூட்டினீங்கன்னா Z1, டோட்டல் ஷண்ட் எலமெண்ட் வந்து Z2. அல்லது வேறு ZA, ZBன்னு இருக்கும். ZA, ZB. ஸோ டோட்டல் சீரிஸ் எலமெண்ட் வந்து 2ZA ஆயிரும். 2 கூட்டிங்கன்னா 2ZA ஆயிரும். பேரல் வந்து ZB இருக்கும். ஸோ 1 இன்புட் டெர்மினல், 2 பார்த்துங்க அவுட்புட் டெர்மினல். ஏற்கனவே சொன்ன மாதிரி தான் 2ZA டோட்டல் சீரிஸ் இம்பிடன்ஸு, Z1 வந்து டோட்டல் ஷண்ட் இம்பிடன்ஸு, Z1 வந்து டோட்டல் சீரிஸ் இம்பிடன்ஸ். அதில் ஸோ எப்படி அந்த மாற்றிக்கலாம். ஸோ இது வந்து சிமெட்ரிக்கல் T நெட்வொர்க்னால் 2 சீரியஸ் எலமெண்ட்டும் 2 ஈக்குவலாக இருக்கும், 2மே ஈக்குவலாக இருக்கும், ஒரு ஷண்ட் எலமெண்ட் இருக்கும். ஸோ சிமெட்ரிக்கல் பை கீழே பாருங்கள். சிமெட்ரிக்கல் பை நெட்வொர்க் இதுமாதிரி இருக்கலாம். அது ஒரு சீரியஸ் எலமெண்ட்டும் 2 ஷண்ட் எலமெண்ட் இருக்கும். ஒரு சீரியஸ் எலமெண்ட்டு 2 ஷண்ட் எலமெண்ட்டு. 1 இன்புட் டெர்மினல், 2 அவுட்புட் டெர்மினல். பார்த்துங்க, 1 டேஷ் 2 டேஷ். சரியா? ZA சீரியஸ் எலமெண்ட்டு, ZB ஷண்ட் எலமெண்ட்டு. ஸோ ZA வந்து ஒரு ZB 2 ஷண்ட் எலமெண்ட் ஈக்குவலாக இருக்கும். ஸோ 2 பேரலாக இருக்குது. டோட்டல் ஷண்ட் எலமெண்ட் வரும்னா ZB/2 வரும். ZB/2 வரும். இல்லை வேறு டெர்மினேஷன் பார்த்தீங்கன்னா 1 டேஷ் இன்புட் டெர்மினல், 2 டேஷ் அவுட்புட் டெர்மினல். Z1 சீரியஸ் எலமெண்ட்டு, 2Z2ங்கிறது ஷண்ட் எலமெண்ட், 2 ஈக்குவலாக இருக்கும். அப்போ டோட்டல் ஷண்ட் வந்து 2 பேரலாக இருக்கலாம், பாதி ஆக்கிது Z2 வரும். அதில் ZB ZB/2 வரும். ஸோ இது வந்து இது சிமெட்ரிக்கல் பை நெட்வொர்க்கு. சிமெட்ரிக்கல் பை நெட்வொர்க்கு. அசிமெட்ரிக்கல் நெட்வொர்க் அப்படின்னா இந்த படத்தில் இருக்குது, இதை பாருங்கள். அசிமெட்ரிக்கல் நெட்வொர்க்கு அது அசிமெட்ரிக்கலையும் இதே மாதிரி T இருக்கலாம், பையாக இருக்கலாம். ZA, ZB, ZC இருக்குது. அதாவது 2 சீரிஸ் எலமெண்ட் நாட் ஈக்குவல். ZA நாட் ஈக்குவல் டு ZB. ZA ZB ஈக்குவலாக இருக்காது. ZC ஒரு எலமெண்ட்டாக இருக்கும். இது வந்து அசிமெட்ரிக்கல் T அல்லது அசிமெட்ரிக்கல் பை. பார்த்தீங்கன்னா இதே மாதிரி பாருங்கள். ZD வந்து ஒரு சீரியஸ் எலமெண்ட்டு, ZD ZF வந்து ஷண்ட் எலமெண்ட்டு. 2 ஈக்குவலாக இருக்குது. 2 ஷண்ட் எலமெண்ட்டும் அன்ஈக்குவலாக தான் இருக்கும். ZD நாட் ஈக்குவல் டு ZF. ஷண்ட் எலமெண்ட் 2 ஈக்குவலாக இருக்காது. ஸோ இதேமாதிரி அதில் அசிமெட்ரிக்கல் Tனா சீரியஸ் எலமெண்ட் ஈக்குவலாக இருக்காது. ஸோ இது அசிமெட்ரிக்கல் T, இன்னொன்று அசிமெட்ரிக்கல் பை. ஸோ இது வந்து அசிமெட்ரிக் நெட்வொர்க்கு. ஸோ இப்போ எலக்ட்ரிக்கல் கேட்ஸ் சிமெட்ரிக்கல் நெட்வொர்க் எடுத்துக்கிட்டிங்கன்னா அது வந்து 2 எலக்ட்ரிக்கல் கேட்ஸ் இருக்குது. நார்மலாக நெட்வொர்க் வந்து 2 எலக்ட்ரிக் கேட்ஸிக்ஸு. கேட்ஸ் இம்பிடன்ஸ் 1, ப்ராபகேஷன் கான்ஸ்டன்ட் 1. ஸோ கேட்ஸ் இம்பிடன்ஸ் எடுத்துக்கிட்டிங்கன்னா அது என்னதுன்னா இந்த நம்பர் ஆஃப் சிமெட்ரிக்கல் நெட்வொர்க் தான் கனெக்டட் இன் சீரீஸாக ரேட் பண்ணும். N1, N2, N3 சேம் ஐடென்டிக்கலாக உள்ள சிமெட்ரிக்கல் நெட்வொர்க்கை
சீரிஸாக கனெக்ட் பண்ணுங்கள். இன்ஃபினைட் அப் டு இன்ஃபினைட் கனெக்ட் பண்ணிங்கன்னா இன்புட்டில் மெஷர் பண்ண இம்பிடன்ஸ் தான் கேட்ஸ் இம்பிடன்ஸ். நம்பர் ஆஃப் சீரிஸ் எலமெண்ட் கனெக்டட் இன் சீரிஸ் அப் டு இன்ஃபினைட் நம்பர் ஆஃப் நெட்வொர்க் கனெக்ட் பண்ணிங்கன்னா இன்புட்டில் என்ன மெஷர் பண்ணுறீங்களோ அந்த எலமெண்ட் வந்து கேட்ஸ் இம்பிடன்ஸ். ஸோ சப்போஸ் சிமெண்ட் நெட்வொர்க் வச்சுங்க, ஒரு அவுட்புட்டில் Z0 போடலை, அவுட்புட் வந்து Z0 டெர்மினேட் பண்ணியிருந்தீங்கன்னா இன்புட்டில் Z0 தான் கிடைக்கும். எனி சிமெட்ரிக் நெட்வொர்க் அதனுடைய Z0 வேல்யூ கண்டுபிடிச்சி அந்த Z0 வந்து அவுட்புட்டில் டெர்மினேட் பண்ணிங்கன்னா இன்புட்டில் என்ன கிடைக்கும், அதே Z0 தான் கிடைக்கும். இன்புட்டில் அதே Z0 தான் கிடைக்கும். அவுட்புட்டில் Z0 போடலை, போட்டுங்க அவுட்புட்டு Z0. ஸோ IS வந்து சென்டிங் இன் கரண்ட், VS வந்து சென்டிங் இன் வோல்டேஜ், IR ரிசீவிங் இன் கரண்ட், அவுட்புட்டில் VR வந்து ரிசீவிங் இன் வோல்டேஜ் போடல, VR வந்து ரிசீவிங் இன் வோல்டேஜ், IR ரிசீவிங் இன் கரண்ட். ஓகே, சிமெட்ரிக் நெட்வொர்க். ஸோ அவுட்புட்டில் Z0 கனெக்ட் பண்ணிங்கன்னா இன்புட்டில் Z0 கிடைக்கும். சிமெட்ரிக் நெட்வொர்க். ஏற்கனவே சொன்னதான் நம்பர் ஆஃப் சீரியஸ் எலமெண்ட்ஸை சீரியஸாக கனெக்ட் பண்ணிங்கன்னா அப்படி இன்ஃபினிட்டி தி இன்புட் இம்பிடன்ஸ் மெஷர்ட் இஸ் Z0 கேட்ஸ் இம்பிடன்ஸ். ஓகே, ஸோ இன்புட் வந்து கேட்ஸ் இம்பிடன்ஸ் பார்த்தீங்கன்னா அவுட்புட் Z0 கனெக்ட் பண்ணிங்கன்னா இன்புட்லேயும் என்ன கிடைக்கும், Z0 தான் கிடைக்கும். ஸோ Z இன்புட் ஈக்குவல் Z0 என்னதுன்னா VS by IS, source voltage by source current. The input voltage by input current, source voltage by source current. இது கேட்ஸ் இம்பிடன்ஸ் Z0. இப்போ Z0 வந்து பொதுவாக வந்து ஓப்பன் சர்க்யூட் அண்ட் ஷார்ட் சர்க்யூட் இம்பிடன்ஸ் வச்சு கண்டுபிடிக்கலாம். ஓப்பன் சர்க்யூட் அண்ட் ஷார்ட் சர்க்யூட் இம்பிடன்ஸ் அது என்ன பிளான் சொல்கிறேன். Z0 வேல்யூ என்னதுன்னா √ZOC ZC. ஓப்பன் சர்க்யூட் இம்பிடன்ஸ் ZOC, ஷார்ட் சர்க்யூட் இம்பிடன்ஸ் ZC ரெண்டையும் பெருக்கி ரூட் எடுத்திங்கன்னா அந்த வேல்யூ தான் கேட்ஸ் இம்பிடன்ஸ். Z வந்து ஓப்பன் சர்க்யூட் இம்பிடன்ஸ், ZSங்கிறது ஷார்ட் சர்க்யூட் இம்பிடன்ஸ். அது எப்படி கண்டுபிடிக்கணும்னு பாருங்கள். இந்த இருக்கிற சிமெட்ரிக் நெட்வொர்க்கு அவுட்புட்டை ஓப்பன் பண்ணுங்கள். அவுட்புட்டை ஓப்பன் பண்ணிட்டீங்கன்னா ரிசீவிங் கரண்ட் வந்து 0, ரிசீவிங் கரண்ட் வந்து 0. இப்போ இன்புட்டில் இம்பிடன்ஸ் தான் ZOC. ஷார்ட் சர்க்யூட்னா அவுட்புட் ஷார்ட் பண்ணுங்கள், அப்போ அவுட்புட் வோல்டேஜ் 0, VR 0 ஆயிடும். அவுட்புட் VR 0, இன்புட் இம்பிடன்ஸ் வந்து ZSC. ஓகே, ZOC ZSC கண்டுபிடிச்சிட்டு அது ரெண்டையும் பெருக்கினீங்கன்னா கிடைக்கக்கூடியதான் என்னது, பெருக்கி ரூட் எடுத்திங்கன்னா கிடைக்கக்கூடியதான் கேட்ஸ் இம்பிடன்ஸ் ஆஃப் தட் சிமெட்ரிக்கல் நெட்வொர்க். அதுக்கப்புறம் ப்ராபகேஷன் கான்ஸ்டன்ட் கேட்ஸ் இருக்குது. எதுக்கு சிமெட்ரிக் நெட்வொர்க்கு ப்ராபகேஷன் கான்ஸ்டன்ட் ஃபார்முலா எதுனா சிம்பிள் வந்து காமா, சிம்பிள் வந்து காமா, ஃபார்முலா வந்து e பவர் காமா ஈக்குவல் டு IS by IR, e பவர் காமா ஈக்குவல் டு IR டிவைடட் பை IR சென்டிங் கரண்ட் பை ரிசீவிங் எண்ட் கரண்ட். அப்போ VS by Z0 டிவைடட் பை VR by Z0 தட் இஸ் ஈக்குவல் டு VS by VR. ஸோ இ காமா வந்து IS by IRாகவும் இருக்கலாம். தட் இஸ் ஈக்குவல் டு VS by VR சென்டிங் எண்ட் வோல்டேஜ் பை ரிசீவிங் எண்ட் வோல்டேஜ். Z0 அவுட்புட் Z0னா இன்புட்டும் Z0 இருக்கும். அதனால் ஸோ VS by Z0 வந்து சென்டிங் எண்ட் கரண்ட், VR by Z0 வந்து ரிசீவிங் எண்ட் கரண்ட். ஸோ அந்த ஃபார்முலா வந்து e பவர் காமா. ஸோ காமா என்ன கிடைக்கும்னா log to the base e IS by IR அல்லது log to the base e VS by VR. ஏற்கனவே சொன்னதான் சென்டிங் எண்ட் கரண்ட், IR வந்து ரிசீவிங் எண்ட் கரண்ட். ஸோ ஓப்பன் சர்க்யூட் ஷார்ட் சர்க்யூட் இம்பிடன்ஸ் தெரிஞ்சாலும் நம்ம என்ன கண்டுபிடிக்கலாம், ப்ராபகேஷன் கான்ஸ்டன்ட் கண்டுபிடிக்கலாம். ஃபார்முலா என்ன, tan H காமா, காமா ப்ராபகேஷன் tan H காமா ஈக்குவல் டு √ZSC டிவைடட் பை ZOC. tan H காமா என்னதுன்னா √ZSC டிவைடட் பை ZOC, அது வந்து tan H காமா. இப்போ ப்ராபகேஷன் காமா வேணும்னா tan H இன்வெர்ஸ் √ZSC by ZOC, √ZSC by ZOC இந்த ப்ராபகேஷன் கான்ஸ்டன்ட். ஸோ சிமெட்ரிக் நெட்வொர்க் ரெண்டு ப்ராப்பர்ட்டி ரெண்டையும் பார்த்துட்டோம், கேட்ஸ் இம்பிடன்ஸ் ப்ராபகேஷன் கான்ஸ்டன்ட். அப்போ கம்பேரிசன் ஆஃப் சிமெட்ரிக்கல் அண்ட் அசிமெட்ரிக் நெட்வொர்க் எடுத்துக்கிட்டிங்கன்னா சொன்னதான் சிமெட்ரிக்கல் நெட்வொர்க் வந்து 4 டெர்மினல் நெட்வொர்க்கு இன்புட் அவுட்புட்டையும் சேஞ்ச் பண்ணிங்கன்னா எலக்ட்ரிக்கல் ப்ராப்பர்ட்டி சேஞ்ச் ஆகாது. சிமெட்ரிக் நெட்வொர்க்கில் ரெண்டு கேட்ஸ் இருக்குது, கேட்ஸ் இம்பிடன்ஸ் ரெண்டு எலக்ட்ரிக்கல் கேட்ஸ் இம்பிடன்ஸ் ஒன்று, ப்ராபகேஷன் கான்ஸ்டன்ட் ஒன்று. அசிமெட்ரிக்கல் நெட்வொர்க்னா இன்புட் அவுட்புட் இன்டர்சேஞ்ச் பண்ணிங்கன்னா எலக்ட்ரிக்கல் ப்ராப்பர்ட்டி சேஞ்ச் ஆகும். அதில் 4 எலக்ட்ரிக் ஆட்ஸஸ் இருக்குது. அசிமெட்ரிக் நெட்வொர்க்கு 4 எலக்ட்ரிக் ஆட்ஸஸ் இருக்குது. இமேஜ் இம்பிடன்ஸ், இட்டரேட்டிவ் இம்பிடன்ஸ், இமேஜ் ட்ரான்ஸ்ஃபர் கான்ஸ்டன்ட், இட்டரேட்டிவ் ட்ரான்ஸ்ஃபர் கான்ஸ்டன்ட் 4 வேல்யூ இருக்குது. 4 வந்து அசிமெட்ரிக் கூடிய எலக்ட்ரிக் ஆட்ஸஸ். சிமெட்ரிக்கல் 2 தான். என்னதுலாம் கேட்ஸ் இம்பிடன்ஸ் ப்ராபகேஷன் கான்ஸ்டன்ட். இது கம்பேரிசன் பிட்வீன் சிமெட்ரிக்கல் அண்டு அசிமெட்ரிக்கல் நெட்வொர்க்கு. ஓகே, சிமெட்ரிக் நெட்வொர்க் வந்து T பை பார்த்துருக்கீங்க. அதேமாதிரி அசிமெட்ரிக்கலில் T இருக்கலாம், பை இருக்கலாம், இன்னும் அதர் டைப்ஸ் ஆஃப் நெட்வொர்க் நிறைய இருக்குது. அது அசிமெட்ரிக்கலாக இருக்கலாம். ஈக்குவலைசர் அடுத்த டாபிக் வந்து ஈக்குவலைசர். ஈக்குவலைசர்னால் எதுக்குன்னா இந்த எலக்ட்ரிக் நெட்வொர்க் தான் சர்க்யூட்டில் வந்து எதாவது அட்டினேஷன் டிஸ்ட்ராக்ஷன் அல்லது ஃபேஸ் டிஸ்ட்ராக்ஷன் இருந்துச்சுன்னா அதை கவுண்ட்ராக்ட் பண்ணுறதுக்கு, சரி பண்ணுறதுக்கு, கவுண்ட்ராக்ட் பண்ணுறதுக்கு, அதை சரி பண்ணுறதுக்கு, அது வந்து நார்மல் ஆக்கக்குள்ள இதான் இந்த ஈக்குவலைசர்.
designed to counteract the attenuation distortion or phase distortion occurring in any part of the circuit. Equalizer distortion இருந்துச்சுன்னா அதை counteract பண்ணுறதுக்கு compensate பண்ணுறதுக்கு. ஸோ ஈக்குவலைசரில் 2 டைப் இருக்குது ஜென்ரலாக. ஆம்ப்ளிடியூட் ஈக்குவலைசர் ஆர் அட்டென்யூஷன் ஈக்குவலைசர், phase equalizer or delay equalizer. Phase equalizer or delay equalizer. Amplitude equalizer attenuation equalizer எடுத்துக்கலாம். ஆம்ப்ளிடியூட் டிஸ்டார்ஷன் மட்டும் தான் சரி பண்ணும். counteracts the amplitude distortion called as amplitude or attenuation equalizer. This prescribes amplitude changes without affecting the phase. Phase affect பண்ணாத amplitude change இருந்தால் மட்டும், amplitude distortion இருந்தால் மட்டும் அதை correct பண்ணும். அதுக்கு ஆப்போசிட்டாக ஆக்ட் பண்ணும். அப்போ ஈக்குவலைசர் அவுட்புட்டு கான்ஸ்டன்ட் ஆகும். இது வந்து ஆம்ப்ளிடியூட் டிஸ்டார்ஷன் ஈக்குவலைசர் ஆர் அட்டென்யூஷன் ஈக்குவலைசர். ஸோ ஆம்ப்ளிடியூட் ஈக்குவலைசர் எங்கே யூஸ் பண்ணுறோன்னா டிரான்ஸ்மிஷன் சர்க்யூட்டில் ரெக்கார்டிங் அண்டு ரீப்ரொடக்ஷன் ஆஃப் ஸ்பீச். டிரான்ஸ்மிஷனில் ரெக்கார்டிங் அண்டு ரீப்ரொடக்ஷன் ஆஃப் ஸ்பீச்சில் ஆம்ப்ளிடியூட் ஈக்குவலைசர் யூஸ் பண்ணுறோம். ஃபேஸ் ஈக்குவலைசர்னால் சர்க்யூட் ஃபேஸ் டிஸ்டார்ஷன் இருந்துச்சுன்னா அதை கான்ட்ராக்ட் பண்ணும். அதுக்கு ஆப்போசிட்டாக இருக்கும், காம்பன்சேட் பண்ணும். ப்ரிஸ்கிரைப் ஃபேஸ் சேஞ்ச் without affecting the amplitude அஃபெக்ட் பண்ணாமல் ஃபேஸை மட்டும் கான்ட்ராக்ட் பண்ணும், ஃபேஸ் சேஞ்சை கரெக்ட் பண்ணும், அதுக்கு ஆப்போசிட் ஆக்ட் பண்ணும். அது வந்து ஃபேஸ் டிஸ்டார்ஷன் ஈக்குவலைசர். அதாவது ஃபேஸ் ஈக்குவலைசர் ஆர் டிலே ஈக்குவலைசர். ஃபேஸை மட்டும் கான்ட்ராக்ட் பண்ணும், ஆம்ப்ளிடியூட் அஃபெக்ட் பண்ணாது. ஸோ இது எங்கே யூஸ் பண்ணுறோம்னா ஃபேசிமல் கம்யூனிகேஷனில், டெலிவிஷன் டிரான்ஸ்மிஷனில் லைன்ஸ் யூஸ் பண்ணுறோம். ஸோ ஈக்குவலைசர் டைப்ஸ் வந்து 4 டைப்ஸ் இருக்குது. என்னென்னா சீரிஸ் ஈக்குவலைசர், ஷண்ட் ஈக்குவலைசர், 2 டெர்மினல் ஈக்குவலைசர், 4 டெர்மினல் ஈக்குவலைசர் ஜென்ரலாக. என்ன ஸோ சீரிஸ் ஈக்குவலைசர்னால் சர்க்யூட்டுக்கு லோடுக்கு சீரியஸாக இருக்கும். ஷண்ட் ஈக்குவலைசர்னால் லோடுக்கு பேரலாக இருக்கும். 2 டெர்மினல் ஈக்குவலைசர்னால் 1 இன்புட் டெர்மினல் அண்ட் 1 அவுட்புட் டெர்மினல் மட்டும் தான் இருக்கும். 4 டெர்மினல் ஈக்குவலைசர்னால் 2 இன்புட் டெர்மினல் 2 அவுட்புட் டெர்மினல் இருக்கும். ஸோ நம்ம சீரிஸ் ஈக்குவலைசர் பார்ப்போம். சீரிஸ் ஈக்குவலைசர் அண்ட் ஷண்ட் ஈக்குவலைசர் பார்ப்போம். இந்த படம் கீழே பாருங்கள். சீரிஸ் ஈக்குவலைசர்னால் அவுட்புட் ZL லோடு, இன்புட்டு ZS, இம்பிடன்ஸ் வந்து ZS, VS வந்து இன்புட் சோர்ஸு, அவுட்புட்டு லோடு வந்து ZL இருக்குது, டிரான்ஸ்மிஷன் நெட்வொர்க்கு. லோடுக்கு சீரியஸாக ஈக்குவலைசர் கனெக்ட் இருக்குது. 2 டெர்மினல் ஈக்குவலைசர், 2 டெர்மினல் ஈக்குவலைசர் லோடுக்கு சீரியஸாக கனெக்ட் பண்ணிக்கிங்க. இது சீரிஸ் ஈக்குவலைசர். ஷண்ட் ஈக்குவலைசர்னால் அதே தான். இன்புட் சோர்ஸ் வந்து VS, இன்புட் இம்பிடன்ஸ் வந்து ZSன்னு வச்சுங்க. அவுட்புட் லோடு வந்து ZL. லோடுக்கு பேரலாக ஒரு ஈக்குவலைசர் கனெக்ட் பண்ணிக்கிங்க. லோடுக்கு பேரலாக கனெக்ட் பண்ணிக்கிங்க. ஷண்ட் ஈக்குவலைசர் 1 இன்புட் அண்டு 1 அவுட்புட் தான். 2 டெர்மினல் ஈக்குவலைசர் தான். 2 டெர்மினல் ஈக்குவலைசர் இது. லோடுக்கு பேரலாக கனெக்ட் பண்ணிங்கன்னா ஷண்ட் ஈக்குவலைசர், லோடுக்கு சீரியஸாக கனெக்ட் பண்ணிங்கன்னா சீரிஸ் ஈக்குவலைசர். ஓகே, இந்த ஈக்குவலைசர் ஃபேஸாக இருக்கலாம், ஆம்ப்ளிடியூட் ஈக்குவலைசர் வரலாம். ஓகே, சொன்னதான். இப்போ 2 டெர்மினல் எக்ஸாம்பிள் பார்ப்போம். 2 டெர்மினல் ஈக்குவலைசர்னால் இதேமாதிரி இருக்கும். இந்த கலர் இதில் வந்து 2 டெர்மினல் தான். 1 வந்து இன்புட் டெர்மினல், 2 அவுட்புட் டெர்மினல். சர்க்யூட்டில் வந்து சர்க்யூட் வந்து சிக்கு பேரலாக RL சீரியஸாக இருக்குது. RLக்கு பேரலாக C இருக்குது. இன்புட் ஒரு R இருக்குது. 1 இன்புட் டெர்மினல், 2 அவுட்புட் டெர்மினல். நிறைய எலமெண்ட்ஸ் இருந்தாலும் சீரியஸ் பேரலல் சர்க்யூட் இருந்தாலும் ஒரு இன்புட்டும் ஒரு அவுட்புட்டு தான் இருக்குது. இது 2 டெர்மினல் ஈக்குவலைசர். ஸோ 4 டெர்மினல் ஈக்குவலைசர்னால் அதில் 2 இன்புட் டெர்மினல், 2 அவுட்புட் டெர்மினல் இருக்கும். இதை பாருங்கள், இது வந்து லேட்டிஸ் ஈக்குவலைசர். இது என்ன லேட்டிஸ் ஈக்குவலைசர்னால் ஃபேஸ் லேட்டிஸ் ஈக்குவலைசர். 2 இன்புட் டெர்மினல், இன்புட் சைடில் 2 இன்புட் டெர்மினல், 2 அவுட்புட் டெர்மினல் இருக்குது. இது 4 டெர்மினல் ஈக்குவலைசர். 2 சீரியஸ் எலமெண்ட் இருக்குது. Z வந்து சீரியஸ் எலமெண்ட்டு. அதுக்கப்புறம் டயகோனல் எலமெண்ட் 2 இருக்குது. Z', டயகோனல் ஆம்லேயும் 2 இருக்குது. Z', 2 டயகோனல் ஆமே, 2 சீரியஸ் ஆமே, Z, 2 இன்புட் டெர்மினல், 2 அவுட்புட் டெர்மினல். மொத்தம் அதனால் இது 4 டெர்மினல் ஈக்குவலைசர். இது 4 டெர்மினல் லேட்டிஸ் ஃபேஸ் ஈக்குவலைசர். அதுக்கப்புறம் கான்ஸ்டன்ட் ரெசிஸ்டன்ஸ் ஈக்குவலைசர். கான்ஸ்டன்ட் ஈக்குவலைசர்னால் அது 4 டெர்மினல் ஈக்குவலைசர் தான். அது எப்படி இருக்கும் அப்படின்னா, இதில் சீரியஸாகவும் இருக்கும், ஷண்டாகவும் இருக்கும். சீரியஸாகவும் ஷண்டாகவும் ஒன்றுக்கு ஒன்று இன்வர்ஸாக இருக்கும். சீரியஸாகவும் ஷண்டாகவும் ஒன்றுக்கு ஒன்று இன்வர்ஸாக இருக்கும். இதுக்கு தான் இந்த கான்ஸ்டன்ட் ரெசிஸ்டன்ஸ் ஈக்குவலைசர். ரெசிஸ்டன்ஸ் வந்து இந்த 2 ஈக்குவலாக இருக்கும், கான்ஸ்டாக இருக்கும். இந்த சர்க்யூட் கனெக்ஷன் பாருங்கள். 4 டெர்மினல் ஈக்குவலைசர். 1 2 இன்புட்டு, 3 4 அவுட்புட்டு. Z1 வந்து என்னது, அது வந்து சீரியஸ் எலமெண்ட்டு. ஒரு ரெசிஸ்டன்ஸு கெப்பாசிட்டன்ஸும் பேரலாக இருக்குது. Z2 வந்து பேரலல் எலமெண்ட்டு. அது வந்து அதில் வந்து ரெசிஸ்டன்ஸும் இண்டக்டன்ஸும் சீரியஸாக இருக்குது. Z2 வந்து லோடுக்கு பேரலாக இருக்குது. Z1 லோடுக்கு சீரியஸாக இருக்குது. அதுக்கு பேரலாக ரெசிஸ்டன்ஸ் R போட்டிருக்கோம். அதுக்கு பேரலாக ரெசிஸ்டன்ஸ் வந்து R போட்டிருக்கோம். ஸோ 2 எலமெண்ட் இருக்குது, சீரியஸாம் ஷண்டாம். Z1 வந்து சீரியஸாம், Z2 வந்து ஷண்டாம்.
ரெண்டும் ஒன்றுக்கு ஒன்று இன்வெர்ஸாக இருக்கும். Z1 ஒன்றுக்கு ஒன்று இன்வெர்ஸாக இருக்கும். அது 1 2 இன்புட் டெர்மினல், 3 4 அவுட்புட் டெர்மினல். இது வந்து 4 டெர்மினல் ஈக்குவேஷன். கேட்ஸ் அப்புறம் பார்ப்போம். இதில் வந்து ரெண்டு ஒன்றுக்கு ஒன்று இன்வெர்ஸாக இருந்தால் என்ன ஆகும்னா Z1 ரெண்டையும் பெருக்கினீங்கன்னா அவுட்புட் R ஸ்குவாட் கிடைக்கும். Z1 Z2 பெருக்கினீங்கன்னா அவுட்புட்டில் R ஸ்குவாட்னு கிடைக்கும். Z1 என்னதுன்னா ஆரும் சியும் பேரல், Z2 வந்து ஆரும் எல்லும் சீரீஸ். ரெண்டையும் பெருக்கினீங்கன்னா வரக்கூடிய எலமெண்ட் வந்து Z1 வந்து R ஸ்குவாட். ஸோ R வந்து கேரக்டர்ஸ் இம்பிடன்ஸ், அதாவது எங்கள் கேரக்டர்ஸ் ரெசிஸ்டன்ஸ் லைனுக்கு ஒரு கேரக்டர்ஸ் இம்பிடன்ஸ் தான் இருக்கும். ஸோ அவுட்புட்டில் அதே R தான் கனெக்ட் பண்ணணும். அப்போ நோ ரிஃப்ளெக்ஷன் இருக்காது, லாஸ் இருக்காது. அவுட்புட்டில் அதே R கனெக்ட் பண்ணிங்கன்னா லோடுக்கும் அந்த R கனெக்ட் பண்ணிங்கன்னா இன்புட்டில் நோ ரிஃப்ளெக்ஷன், நோ லாஸ். இது வந்து கான்ஸ்டன்ட் ரெசிஸ்டன்ஸ் ஈக்குவேஷன். இந்த கேரக்டர்ஸ் பாருங்கள், கான்ஸ்டன்ட் இந்த கேரக்டர்ஸ் பார்த்தீங்கன்னா இந்த கேரக்டர்ஸ் பாருங்கள், தெரியுதா? இதில் லைன் கேரக்டரிஸ்டும் ஈக்குவலைஸ் கேரக்டர்ஸ் இருக்குது. லைன் கேரக்டர்ஸ் எப்படி இருக்கோ அதுக்கு ஆப்போசிட்டாக ஈக்குவலைஸ் கேரக்டர்ஸ் இருக்கும். சரியா? லைன் பாருங்கள், லைன் என்ன ஆகும்? லோ ஃப்ரீக்வன்சியில் அட்யூனேஷன் கம்மியாக இருக்குது, ஃப்ரீக்வன்சி கூட அட்யூனேஷன் கூடுது. கர்வ் ஏ தான் லைனுடைய கேரக்டரிஸ்டிக்ஸு. கர்வ் ஏ எப்படி இருக்குன்னா லோ ஃப்ரீக்வன்சியில் அட்யூனேஷன் கம்மியாக இருக்குது, ஃப்ரீக்வன்சி கூட அட்யூனேஷன் கூடுது, ஹை ஃப்ரீக்வன்சியில் அட்யூனேஷன் கூடுது. ஈக்குவலைஸருடைய இது ப்ராப்பர்ட்டி எப்படி இருக்கும்னா கேரக்டரிஸ்டிக்ஸுக்கு ஆப்போசிட் இருக்கும், லைனுக்கு ஆப்போசிட்டாக இருக்கணும். ஸோ பாருங்கள், லோ ஃப்ரீக்வன்சியில் ஹையாக இருக்குது, லைன் லோ ஃப்ரீக்வன்சி லோவாக இருக்குது, அந்த லைன் அட்யூனேஷன். ஈக்குவலைசேஷன் லோ ஃப்ரீக்வன்சியில் ஹையாக இருக்குது, அதுக்கப்புறம் ஃப்ரீக்வன்சி கூட என்னது கொஞ்சமாக குறையுது, அப்படியே குறையுது. ஹை ஃப்ரீக்வன்சியில் ஈக்குவலைஸருடைய அட்யூனேஷன் குறைஞ்சிருது, லைன் அட்யூனேஷன் கூடிடுது. ஸோ ஓவரால் ரெஸ்பான்ஸ் பார்த்தீங்கன்னா லைன் ப்ளஸ் ஈக்குவலைசர் எப்படி இருக்குது? கர்வ் சி, கர்வ் ஏ வந்து லைன், கர்வ் பி வந்து ஈக்குவலைசர். ஓவரால் ரெஸ்பான்ஸ் வந்து A + B கூட்டிங்கன்னா அவுட்புட் வந்து ஆல்மோஸ்ட் கான்ஸ்டன்ட், லைன் ஈக்குவலைசர் கான்ஸ்டன்ட் இருக்கும். ஸோ எக்ஸாக்டாக ஃப்ரீக்வன்சி ஒய்ஸில் அவுட்புட்னா அட்யூனேஷன் வந்து நீம்பர்ஸ் இருக்குது. அட்யூனேஷன் வந்து dBr நீம்பர்ஸில் இருக்கலாம். ஸோ லைன் ப்ளஸ் ஈக்குவலைசர் ரெண்டையும் கூட்டினீங்கன்னா அவுட்புட் வந்து கான்ஸ்டன்ட் இருக்கும். ஸோ லைனுடைய ரெஸ்பான்ஸ் எப்படி இருக்கோ அதுக்கு ஆப்போசிட்டாக ஈக்குவலைசர் ரெஸ்பான்ஸ் இருக்கும். ஸோ அது ரெண்டு காம்பன்ஸ் ஆட் ஆகும்போது ஓவரால் ரெஸ்பான்ஸ் வந்து கான்ஸ்டன்ட் இருக்கும். ஸோ ஃப்ரீக்வன்சியை பொறுத்து அவுட்புட் என்னது கான்ஸ்டன்டாக இருக்கும், சேஞ்ச் ஆகுது. ஃப்ரீக்வன்சியை பொறுத்து அட்யூனேஷனோ ஆம்ப்ளிடியூடோ அவுட்புட்டில் கான்ஸ்டன்டாக இருக்கும். இது கான்ஸ்டன்ட் ஈக்குவலைசர் 4 டெர்மினல் ஈக்குவலைசர். ஆல்ஃபாவுக்கும் ஃப்ரீக்வன்சியும் பார்த்துருக்கோம், அட்யூனேஷனுக்கும் பார்த்துருக்கோம். தியரியை தான் சொல்லிட்டேன், தியரியை பார்த்துங்க. ஸோ திரும்ப சொல்கிறேன், இது வந்து கான்ஸ்டன்ட் ரெசிஸ்டன்ஸ் ஈக்குவலைசர் 4 டெர்மினல் ஈக்குவலைசர். ஓகே, இது ஃப்ரீக்வன்சி ரெஸ்பான்ஸ் ஆஃப் த கான்ஸ்டன்ட் ரெசிஸ்டன்ஸ் ஈக்குவலைசர். ஓகே, இதை பார்த்து கான்ஸ்டன்ட் ஈக்குவலைசர் Z1 Z2 R ஸ்கொயர், Z1 Z2 R ஸ்கொயர். அது R என்ன வரும்னா √Z1 Z2. ஆரோட வழி வந்து √Z1 Z2 வரணும். ஸோ அப்போ அப்ளிகேஷன் ஈக்குவலைசர் இருப்பாங்க, ஈக்குவலைசருடைய அப்ளிகேஷன். ஸோ என்ன சொன்ன மாதிரி தான் கவுண்டர் அட்யூனேஷன் டிஸ்ட்ராக்ஷன் ஆர் ஃபேஸ் டிஸ்ட்ராக்ஷன் அக்கரிங் இன் எனி பார்ட் ஆஃப் த சர்க்யூட். இப்போ சாம்பிள் அண்ட் ஹோல்ட் சர்க்யூட் யூஸ் பண்ணிக்கலாம் அப்பர்ச்சர் டிஸ்ட்ராக்ஷனை காம்பன்சேட் பண்ணுறதுக்கு. பிசிஎம் ரிசீவர் யூஸ் பண்ணிக்கலாம், அது அப்பர்ச்சர் டிஸ்ட்ராக்ஷனை காம்பன்சேட் பண்ணுறதுக்கு. பிட் டைமிங் ரெக்கவரி சர்க்யூட் யூஸ் பண்ணிக்கலாம். ஃபைன் டியூனிங் கண்ட்ரோல் ஆஃப் கம்யூனிகேஷன் லிங்கில் டிவி ரேடியோ அதேமாதிரி டிவி ரிசீவர் யூஸ் பண்ணிக்கலாம். டிரான்ஸ்மிஷன் ரெக்கார்டிங் அண்ட் ரீப்ரொடக்ஷன் ஆஃப் ஸ்பீச்சில் யூஸ் பண்ணிக்கலாம் ஈக்குவலைசரை. ஃபேக்ஸில் யூஸ் பண்ணிக்கலாம், ஃபேசிமல் கம்யூனிகேஷனும் யூஸ் பண்ணிக்கலாம். ஓகே, இப்போ பார்த்தது என்னது இது வரைக்கும் பார்த்தது வந்து ஈக்குவலைசர். ஸோ நெக்ஸ்ட் டாபிக் வந்து அட்யூனேட்டர் பாருங்கள். அட்யூனேட்டர் வந்து எதுக்குன்னா ஆம்பிளிஃபையருக்கு ஆப்போசிட். அட்யூனேட்டர் ஆர் யூஸ் டு ரெடியூஸ் த சிக்னல் லெவல் பை அ கிவன் அமௌண்ட். சிக்னல் லெவலை குறைக்கிறதுக்கு இன்புட் வோல்டேஜோட அவுட்புட் வோல்டேஜ் கம்மியாக இருக்கும், அட்யூனேஷன் லாஸ் இருக்கும், சிக்னல் லாஸ் ஆகும், அட்யூனேஷன் ஆகும். இன்புட்டோட அவுட்புட் ஃபிக்ஸ்ட் அட்யூனேஷன், அவுட்புட்டை டிசைன் பண்ணிக்கலாம், அந்த அட்யூனேஷன் குறையும், இன்புட்டோட அவுட்புட்டில் லெவல் குறையும். அதுக்கு பேர் சிக்னல் லெவல் ரெடியூஸ் பண்ணுறோம் அட்யூனேஷன். ஜென்ரலாக ரெசிஸ்டிவ் நெட்வொர்க் தான் இருக்கும், இன்ட்ரோடியூசிங் லாஸ். ஸோ அட்யூனேட் நார்மலாக 4 டெர்மினல் நெட்வொர்க்காக இருக்கும், சிமெட்ரிக்கலாக இருக்கலாம், அசிமெட்ரிக்கலாக இருக்கலாம். அது வந்து ஃபிக்ஸட் டைப்பாகவும் இருக்கலாம், வேரியபிள் டைப்பாகவும் இருக்கலாம். ஃபிக்ஸட் அட்யூனேட் வந்து பேடு, கால்ட் அஸ் பேடு. அட்யூனேட் ரெஸ்பான்ஸ் வந்து ஃப்ரீக்வன்சி பொறுத்து சேஞ்ச் ஆகுது, இண்டிபெண்டன்ட் ஆஃப் ஃப்ரீக்வன்சி. டைப் ஆஃப் அட்யூனேட்டர் பாருங்கள், 4 டைப் இருக்குது. சிமெட்ரிக்கல் அட்யூனேட்டர், அசிமெட்ரிக்கல் அட்யூனேட்டர், ஃபிக்ஸட் அட்யூனேட்டர், வேரியபிள் அட்யூனேட்டர். ஓகே, ஸோ அட்யூனேட்டர் வந்து ரெண்டு சேம் லோடுக்கு இடையில யூஸ் பண்ணிக்கலாம். சோர்ஸ் இம்பிடன்ஸும் லோடு இம்பிடன்ஸும் சேமாக இருக்கும், ஈக்குவல் வெளியாக இருக்கும். அதில் சிமெட்ரிக்கல் அட்யூனேட்டர் யூஸ் பண்ணிக்கலாம். அசிமெட்ரிக்கல் அட்யூனேட்டர் வந்து லோடு சோர்ஸும் டிஃப்ரெண்ட் வெளியாக இருக்கும். இப்போ மேட்ச் தான் டிஃப்ரெண்ட் இம்பிடன்சஸ், இன்புட் ஒரு இம்பிடன்ஸ் இருக்கும், அவுட்புட் இம்பிடன்ஸ் இருக்கும். மேட்சிங் நெட்வொர்க்காக யூஸ் பண்ணிக்கலாம். அசிமெட்ரிக்கல் அட்யூனேட்டர் மேட்சிங் நெட்வொர்க்காக யூஸ் பண்ணிக்கலாம். இன்புட் இம்பிடன்ஸ் நாட் ஈக்குவல் டு அவுட்புட் இம்பிடன்ஸ் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். இது வந்து அசிமெட்ரிக்கல். சிமெட்ரிக்கல்னால் இன்புட் அவுட்புட் இம்பிடன்ஸும் சேமாக இருக்கும், அதுக்கு யூஸ் பண்ணிக்கலாம் மேட்ச் பண்ணுறதுக்கு. ஸோ சிமெட்ரிக்கல் அட்யூனேட்டர்லேயே 4 டைப் இருக்குது. சிமெட்ரிக்கல்
attenuator, symmetrical pi attenuator, symmetrical bridged D attenuator, symmetrical lattice attenuator. Asymmetrical அதே மாதிரி 3 டைப் இருக்குது. asymmetrical T, asymmetrical pi, asymmetrical L. இப்போ வேரியபிள் attenuatorல 3 டைப் இருக்குது. switched in variable, scoped variable, varying element type attenuator. Okay. ஸோ ஃபிக்ஸட் அட்டினியூட்டர்லாம் சிமெட்ரிக் அட்டினியூட்டர் ஃபிக்ஸடாக இருக்கலாம். சிமெட்ரிக்கல் அட்டினியூட்டர் ஃபிக்ஸடாக இருக்கலாம். வேலையை எது டிசைன் பண்ணிக்கணும் அந்த வேலையில் இருக்கும். ஓகே. சிமெட்ரிக் அட்டினியூட்டர் பார்ப்போம். அதோடைய ஃபண்டமெண்டல்ஸ் சிமெட்ரிக் அட்டினியூட்டரில் என்னென்னலாம் தேவைப்படும். 2 ஈக்குவல் இம்பிடன்ஸ் இடையில யூஸ் பண்ணுறோம். ரெசிஸ்டிவ் காம்பவுண்ட் தான் யூஸ் பண்ணுறோம். அவுட்புட் வந்து கால்சியம் இம்பிடன்ஸை கனெக்ட் பண்ணணும். கால்சியம் இம்பிடன்ஸ்னால் ஈக்குவல் அட்டினியூட்டர் பார்த்தோம் கால்சியம் ரெசிஸ்டன்ஸ் Z not equal to R0. Z not equal to R0. அவுட்புட் Z not equal to R0 வரும். அவுட்புட் R0 கனெக்ட் பண்ணிங்க கால்சியம் இம்பிடன்ஸ். அப்போ இன்புட் R0 தான். அவுட்புட் R0 கனெக்ட் பண்ணிங்கன்னா சிமெட்ரிக் அட்டினியூட்டரில் இன்புட்லையும் R0 தான் கிடைக்கும். கால்சியம் ரெசிஸ்டன்ஸ் பேர் அவுட்புட் கால்சியம் ரெசிஸ்டன்ஸ். அட்டினியூஷன் D டெசிபல். அட்டினியூஷன் ஃபார்முலா எடுத்ததுன்னா D equal to 10 log P1 by P2. P1 வந்து இன்புட் பவர், P2 அவுட்புட் பவர். 10 log P1 by P2. அட்டினியூஷன் லாஸ் இந்த dB யூனிட் வந்து dB. இதில் n equal to root over P1 by P2 வச்சுங்க. n equal to root over P1 by P2. ஸோ அப்போ D என்ன வரும்னா 10 log n ஸ்கொயர்னு வரும். D வந்து 10 log n ஸ்கொயர். அப்போ என்ன வரும் 20 log n மாறிடும். 20 log n. இப்போ n என்ன வரும்னா ஆண்டி log ஆஃப் D by 20. n வந்து ஆண்டி log ஆஃப் D by 20. ஸோ n D வெளியே தெரிஞ்சிச்சுன்னா நம்ம n வெளியே கண்டுபிடிச்சிடலாம். அட்டினியூஷன் D தெரிஞ்சுன்னா n கண்டுபிடிக்கலாம். n வச்சு அட்டினியூட்டரை டிஃபைன் பண்ணணும். ஸோ சிமெட்ரிக் அட்டினியூட்டர்னா Z0 என்ன சொன்னதான் Z0 equal to Z input equal to R0. கால்சியம் இம்பிடன்ஸ் equal to கால்சியம் ரெசிஸ்டன்ஸ். ஸோ அவுட்புட் R0 கனெக்ட் பண்ணிங்கன்னா இன்புட்டும் அதே ரெண்டுமே சேம் தான். R0 தான் கிடைக்கும். இன்புட்டும் அவுட்புட்டும் R0 தான் கிடைக்கும். ஸோ இன்புட் பவர் P1 equal to IS squared into R0. IS வந்து சோர்ஸ் இம்பிடன்ஸ், சென்டிங் எண்ட் இம்பிடன்ஸ், சென்டிங் எண்டு அல்லது சோர்ஸ் இம்பிடன்ஸு, சோர்ஸ் கரண்ட். IS வந்து சோர்ஸ் கரண்ட், சென்டிங் எண்ட் கரண்ட், IS squared into R0. P2 வந்து அவுட்புட் பவர், IR squared R0. ரிசீவிங் எண்ட் கரண்ட் லோட் சைடு, ரிசீவிங் எண்ட் கரண்ட் IR squared into R0. P1 வந்து P2. ஸோ P1 by P2 வரும். IS by R0 R0 கேன்சல் ஆயிரும். IS by IR ஹோல் ஸ்கொயர்னு வரும். அப்போ என்ன வரும் ரூட் ஓவர் P1 by P2 ஈக்குவல் டு IS by IR ஸ்கொயர். ரூட் எடுத்திங்கன்னா IS by IR வரும். n equal to IS divided by IR. n வந்து சென்டிங் எண்ட் கரண்ட் டிவைடட் பை ரிசீவிங் எண்ட் கரண்ட். என்னுடைய வேல்யூ வந்து சென்டிங் எண்ட் கரண்ட் டிவைட் பை ரிசீவிங் எண்ட் கரண்ட். ஸோ டியும் என்னும் டிசைன் யூஸ் பண்ணுறோம். அட்டினியூஷன் டிபி என் வேல்யூ அது யூஸ் பண்ணி அட்டினியூட்டர் டிசைன் பண்ணலாம். இப்போ சிமெட்ரிக்கல் TN பை அட்டினியூட்டர் பார்ப்போம். சிமெட்ரிக்கல் TN பை அட்டினியூட்டர் சிமெட்ரிக் நெட்வொர்க்கு அவுட்புட்டில் பாருங்கள். சிமெட்ரிக்கல் T பாருங்கள். சிமெட்ரிக்கல் T அட்டினியூட்டர் ரெண்டு சீரிஸ் எலமெண்ட்டும் ஒரு ஷண்ட் எலமெண்ட் இருக்கும். R1 சீரிஸ் எலமெண்ட் ரெண்டு ஈக்குவல். R2 வந்து ஷண்ட் எலமெண்ட்டு. அவுட்புட்டில் R0 கனெக்ட் பண்ணுறீங்க. அப்போ இன்புட் சைடு மெஷர் பண்ணாலும் அதே R0 கிடைக்கும். VS வந்து சோர்ஸ் வோல்டேஜ், RS வந்து சோர்ஸ் ரெசிஸ்டன்ஸு, RS வந்து சோர்ஸ் ரெசிஸ்டன்ஸு, IS வந்து இன்புட் கரண்ட் சோர்ஸ் கரண்ட் சென்டிங் எண்ட் கரண்ட், IR வந்து ரிசீவிங் எண்ட் கரண்ட், IR வந்து ரிசீவிங் எண்ட் கரண்ட் லோட் கரண்ட் அவுட்புட் கரண்ட். ஸோ V0 வந்து அவுட்புட் வோல்டேஜ். சிமெட்ரிக்கல் T அட்டினியூட்டர் T டைப்பு. சிமெட்ரிக்கல் ரெண்டு சீரிஸ் எலமெண்ட் ஈக்குவலாக இருக்கும், ஒரு ஷண்ட் எலமெண்ட்டு. இப்போ சிமெட்ரிக்கல் பை அட்டினியூட்டர் பார்த்தீங்கன்னா இதே மாதிரி இருக்கும். ரெண்டு ஷண்ட் எலமெண்ட்டும் ஒரு சீரிஸ் எலமெண்ட் இருக்கும். R2 ஷண்ட் எலமெண்ட் ரெண்டு ஈக்குவல். R1 சீரிஸ் எலமெண்ட்டு. அவுட்புட் இந்த R0 கனெக்ட் பண்ணுறீங்க கால்சியம் ரெசிஸ்டன்ஸ். இன்புட்டும் அதே மெஷர் பண்ணிங்கன்னா அந்த R0 வரும். ஸோ VS வந்து சோர்ஸ் வோல்டேஜ், R0 வந்து இன்புட் ரெசிஸ்டன்ஸு, IS வந்து சென்டிங் எண்ட் கரண்ட், IR வந்து ரிசீவிங் எண்ட் கரண்ட். ஓகே. V0 வந்து அவுட்புட் வோல்டேஜ். இது சிமெட்ரிக்கல் பை அட்டினியூட்டர். இப்போ சிமெட்ரிக்கல் T அட்டினியூட்டர் திரும்ப பார்ப்போம். அதோடைய கால்குலேட் எலமெண்ட்ஸ் ஆஃப் சிமெட்ரிக்கல் T அட்டினியூட்டர். இந்த R1 R2 வெயிட் பார்க்கணும். எப்போ சொன்னது சிமெட்ரிக்கல் T அட்டினியூட்டர் ரெண்டு எலமெண்ட் சீரிஸ் எலமெண்ட் R1 பேரல் எலமெண்ட்டு ஷண்ட் வந்து R2. இது எப்படி கண்டுபிடிக்கணும் பாருங்கள். இது வந்து சிமெட்ரிக்கல் T அட்டினியூட்டரில் R1 ரெண்டு R1ம் R2 இருக்குது. இப்போ D தெரியும், D கொடுத்துருவாங்க. அட்டினியூஷன் D கொடுத்தாங்க. அதில் வந்து N கண்டுபிடிச்சிடலாம். இப்போ கேல்சியம் ரெசிஸ்டன்ஸ் கொடுத்துருவாங்க. R equal to R0. கேல்சியம் ரெசிஸ்டன்ஸும் லோ டிஸ்டன்ஸும் கொடுத்துருவாங்க. R0 வேல்யூ இதில் வந்து நீங்கள் கண்டுபிடிக்க போகிறீங்க. சிமெட்ரிக் ஃபார்ம் எழுதுனா இதில் வந்து R1 உடைய வேல்யூ வந்து சீரிஸ் எலமெண்ட் வேல்யூ வந்து R0 into n-1 ஹோல் டிவைடட் பை n+1. சீரிஸ் எலமெண்ட் R1 உடைய வேல்யூ வந்து R0 into n1 - 1 ஹோல் டிவைடட் பை n+1. இந்த ஈக்குவேஷன் 1.
சண்ட் எலமெண்ட் R2 உடைய வேல்யூ வந்து R0 into 2n divided by n squared minus 1 இது equation 2. அது R2 சண்ட் எலமெண்ட் R0 into 2n whole divided by n squared minus 1 இது equation 2. So equation 1 and 2 தான் design equation for symmetrical T alternator. இதில் வந்து D கொடுத்துட்டாங்கன்னா நம்ம n கண்டுபிடிச்சிடலாம் ஃபார்முலா யூஸ் பண்ணி. இப்போ n R0 தெரிஞ்சுன்னா என்ன செஞ்சுக்கலாம், R1 R2 கண்டுபிடிச்சிடலாம். டிசைன் equations for symmetrical T. symmetrical pi அப்படின்னு பார்த்தீங்கன்னா இதே மாதிரி இருக்கும். இங்கே சொன்னது தான் ரெண்டு ஷண்ட் எலமெண்ட் R2 R2 ஈக்குவலாக இருக்கும். ஒரு சீரியஸ் எலமெண்ட் R1 அவுட்புட்டில் R1 தான் கனெக்ட் பண்ண போகிறோம். இன்புட் சைடு அப்படின்னா அது R0 தான் கிடைக்கும். பை அல்டர்னேட்டர் டிசைன் equation பாருங்கள், இது அதே மாதிரி தான். அப்போட்டு வந்து R ஈக்குவல் R0 D கொடுத்துருவாங்க, அடிஷன் DB அல்லது n கண்டுபிடிச்சிடலாம். இப்போ n தெரிஞ்சு R0 தெரிஞ்சு அப்படின்னா சீரியஸ் எலமெண்ட் R1 ஈக்குவல் டு R0 into n squared minus 1 whole divided by 2n இது equation 1. இது வந்து சீரியஸ் எலமெண்ட் R1 R0 into n squared minus 1 whole divided by 2n. R2 வந்து ஷண்ட் எலமெண்ட் R0 into n plus 1 whole divided by n minus 1 equation 2. சண்ட் எலமெண்ட் R2 equal to R0 into n plus 1 whole divided by n minus 1. ஓகே, பார்த்துக்க இது ரெண்டு ஈக்குவேஷன் இருக்குது R1 R2. இது சிமெட்ரிக்கல் பை அட்டினுடைய டிசைன் ஈக்குவேஷன்ஸ். இதுதான் சேம் பிரின்சிபிள் தான். T இது பை நமக்கு வந்து ஈக்குவேஷன் 1 and 2 யூஸ் பண்ணி அடிஷன் டியும் R0 கொடுத்தாங்கன்னா போதும். D யூஸ் பண்ணி n கண்டுபிடிச்சிடலாம். R0 தெரியும், ஈக்குவேஷன் டிசைன் பண்ணிடலாம். இது வந்து அல்டர்னேட்டர் சிமெட்ரிக்கல் T and பை டிசைன் ஈக்குவேஷன் சர்க்யூட் அண்ட் டிசைன் ஈக்குவேஷன். இப்போ அப்ளிகேஷன்ஸ் ஆஃப் அல்டர்னேட்டர் எடுத்திங்கன்னா டிஸ்டன்ஸ் அல்டர்னேஷன் வந்து ரெண்டு இம்பிடன்ஸை மேட்ச் பண்ணுறது, ரெண்டு நெட்வொர்க் டிஃப்ரெண்ட் இம்பிடன்ஸ், ரெண்டு இம்பிடன்ஸை மேட்ச் பண்ண டிஸ்டன்ஸ் அல்டர்னேட்டர் யூஸ் பண்ணிக்கலாம். வால்யூம் கண்ட்ரோல் யூஸ் பண்ணிக்கலாம். ரேடியோ ஸ்டேஷனில் வால்யூம் கண்ட்ரோல் பண்ணி யூஸ் பண்ணிக்கலாம். லேபரட்டரியில் ஸ்மால் அமௌண்ட் ஆஃப் வேல்யூ வோல்டேஜ் வேணும், ஃபிக்ஸட் வோல்டேஜ் வேணும், கரண்ட் வேணும், ஸ்மால் வேல்யூ வேணும்னா அதுக்கு யூஸ் பண்ணிக்கலாம். வோல்டேஜ் கரண்ட்டை குறைச்சிக்கலாம். பஃபராக யூஸ் பண்ணிக்கலாம். டெலிஃபோன் கேரியரில் டெலிஃபோன் எக்யூப்மெண்ட்டில் பஃபர் மேட்சிங் இம்பிடன்ஸ் மேட்சிங் யூஸ் பண்ணிக்கலாம். வேவ் கைட் யூஸ் பண்ணிக்கலாம். ரேடியேஷன் மினிமைஸ் பண்ண யூஸ் பண்ணிக்கலாம். டிரான்ஸ்மிஷனில் லாஸ் குறைக்கிறதுக்கு யூஸ் பண்ணிக்கலாம், ரிஃப்ரெஷ் குறைக்கிறதுக்கு. கோஷன் கேபிளில் லாஸஸ் குறைக்க யூஸ் பண்ணிக்கலாம். UHF அண்ட் மைக்ரோவேவ் அப்ளிகேஷன்ஸும் யூஸ் பண்ணிக்கலாம். அசம்பிள் அல்டர்னேட்டர் இருந்துச்சுன்னா டு மேட்ச் டிஃப்ரெண்ட் இம்பிடன்சஸ், ரெண்டு டிஃப்ரெண்ட் இம்பிடன்ஸை மேட்ச் பண்ணுறதுக்கு மேட்சிங் சர்க்யூட்டாக யூஸ் பண்ணிக்கலாம். இம்பிடன்ஸ் மேட்சிங்க்கு யூஸ் பண்ணிக்கலாம். இது என்னது, இது வந்து அப்ளிகேஷன்ஸ் ஆஃப் அல்டர்னேட்டர்ஸ். ஓகே, அதுக்கப்புறம் ஃபில்டர்ஸ் பார்ப்போம். ஃபில்டர் எடுத்தீங்கன்னா 4 டெர்மினல் நெட்வொர்க், 4 டெர்மினல் நெட்வொர்க்கு சர்டன் ரேஞ்ச் ஆஃப் ஃப்ரீக்வன்சியை பாஸ் பண்ணோம், அதர் ரேஞ்சை ரிஜெக்ட் பண்ணும். என்டையர் ரேஞ்ச் இருந்தாலும் நமக்கு என்ன ரேஞ்ச் வேணுமோ அந்த ரேஞ்ச் ஆஃப் ஃப்ரீக்வன்சியை மட்டும் பாஸ் பண்ணிக்கலாம். வேண்டாத ஃப்ரீக்வன்சி ரிஜெக்ட் பண்ணிக்கலாம். எந்த ஃப்ரீக்வன்சி ஃபில்டர் வந்து பாஸ் பண்ணுதோ அது பேர் தான் பாஸ் பேண்ட் அல்லது டிரான்ஸ்மிஷன் பேண்டு. எதை ரிஜெக்ட் பண்ணுதோ அதுக்கு பேர் வந்து அட்யூஷன் பேண்ட் ஆர் ஸ்டாப் பேண்டு. ஓகே, ரெண்டு பேண்ட் இருக்குது. ஃப்ரீக்வன்சி பாஸ் பண்ணுற ஃப்ரீக்வன்சி வந்து பாஸ் பேண்டு, ஸ்டாப் பண்ணுறது அட்யூஷன் பேண்டு. ஸோ ஐடியல் ஃபில்டராக இருந்துச்சுன்னா அட்யூஷன் 0, பாஸ் பேண்டில் அட்யூஷன் 0 வரும். அட்யூஷன் பேண்டில் ஸ்டாப் பேண்டில் அட்யூஷன் இன்ஃபைனைட்டாக இருக்கும். ஸோ இதில் வந்து எந்த ஃப்ரீக்வன்சி வந்து பாஸ் பேண்டையும் அட்யூஷன் பேண்டையும் பிரிக்குதோ, செப்பரேட் பண்ணுதோ அது கட் ஆஃப் ஃப்ரீக்வன்சி. எஃப்சியும் கட் ஆஃப் ஃப்ரீக்வன்சி. எது பாஸ் பேண்டையும் அட்யூஷன் பேண்டையும் பிரிக்கக்கூடியது, அதாவது டிரான்ஸ்மிஷன் பேண்டையும் ஸ்டாப் பேண்டையும் எது பிரிக்குதோ இந்த ஃப்ரீக்வன்சி தான் இது கட் ஆஃப் ஃப்ரீக்வன்சி. ஒவ்வொரு ஃபில்டருக்கு ஒரு வேல்யூ இருக்கும். ஸோ எது சொன்ன தான் பாஸ் பேண்ட் இஸ் ஆல்சோ கால்ட் அஸ் டிரான்ஸ்மிஷன் பேண்ட், அட்யூஷன் பேண்ட் இஸ் ஆல்சோ கால்ட் அஸ் ஸ்டாப் பேண்ட். ஓகே, இப்போ டைப்ஸ் ஆஃப் ஃபில்டர் பாருங்கள். ஜென்ரலாக 4 டைப்ஸ் இருக்குது. லோ பாஸ் ஃபில்டர் LPF, ஹை பாஸ் ஃபில்டர் HPF, பேண்ட் பாஸ் ஃபில்டர் BBF, பேண்ட் ஸ்டாப் ஃபில்டர் BSF ஆர் பேண்ட் எலிமினேஷன் ஃபில்டர் BF. 4 ஃபில்டர். லோ பாஸ் ஃபில்டர், ஹை பாஸ் ஃபில்டர், பேண்ட் பாஸ் ஃபில்டர், பேண்ட் ஸ்டாப் ஃபில்டர். எல்லாமே பியூர்லி ரியாக்டிவ் எலமெண்ட்ஸாக இருக்கும். அல்டர்னேட்டர் ஃபுல்லாகவே ரெசிஸ்டன்ஸ் எலமெண்ட்டாக இருக்கும். இது ஃபுல்லாக ரியாக்டிவ், இண்டக்டன்ஸ் கெப்பாசிட்டன்ஸ் இருக்கும். ஃபில்டர் வந்து இண்டக்டன்ஸ் கெப்பாசிட்டன்ஸ். ஃபில்டர்னா செட்டர் ரேஞ்ச் ஃப்ரீக்வன்சியை பாஸ் பண்ணோம், அதை ரேஞ்சை ரிஜெக்ட் பண்ணிடும். ஸோ டிஃப்ரெண்ட் டைப் ஆஃப் ஃபில்டர் இருக்குது. ஒவ்வொன்றுக்கும் பேண்ட் டயக்ராம் பார்ப்போம். அதோடைய கேட்ஸ் டயக்ராம் பேண்டு எப்படி பாஸ். லோ பாஸ் ஃபில்டர். ஸோ எங்கே சொன்னோம், லோ பாஸ் ஃபில்டர் பார்த்துட்டிங்கன்னா லோ பாஸ் ஃபில்டர் வந்து என்னாகும், லோ ஃப்ரீக்வன்சியை மட்டும் பாஸ் பண்ணும். ஜென்ரலாக பார்த்தீங்கன்னா லோ ஃப்ரீக்வன்சியை பாஸ் பண்ணும், ஹை ஃப்ரீக்வன்சி ரிஜெக்ட் பண்ணும். அது கட் ஆஃப் ஃப்ரீக்வன்சி இருக்கும். எஃப்சின்னு கட் ஆஃப் ஃப்ரீக்வன்சி. ஸோ 0 to FC பாஸ் பண்ணும். 0 to FC மட்டும் பாஸ் பண்ணும். அது வந்து பாஸ் பேண்டு. ஒரு பாஸ் பேண்ட் இருக்கும். அபோவ் எஃப்சி வந்து
ரிஜெக்ட் பண்ணிடும் அட்மிஷன் பேண்ட். லோ பாஸ் ஃபில்டர்னா லோ ஃப்ரீக்வன்சி மட்டும் தான் பாஸ் பண்ணணும். எக்ஸாக்ட் ஃப்ரீக்வன்சி ஒய்ஆக்சியல் அட்மிஷன் வச்சுங்க. எஃப்சி கட் ஆஃப் ஃப்ரீக்வன்சி 0 to எஃப்சி பாஸ் பண்ணி பிலோ எஃப்சி பாஸ் பண்ணும் பாஸ் பேண்டு. அபோவ் எஃப்சி பாஸ் பண்ணாது ரிஜெக்ட் பண்ணிடும். இது அட்மிஷன் பேண்டு. ஸோ ஒரு பாஸ் பேண்டு ஒரு அட்மிஷன் பேண்ட் இருக்கும். இது பேண்ட் டயக்ராம். இது லோ பாஸ் ஃபில்டர். ஓகே. ஹை பாஸ் ஃபில்டர்னா இதுக்கு ஆப்போசிட் லோ பாஸ் ஃபில்டருக்கு ஆப்போசிட் இருக்கும். இந்த பேண்ட் பாருங்க எஃப்சி கட் ஆஃப் ஃப்ரீக்வன்சி. ஸோ 0 to எஃப்சி பாஸ் பண்ணாது அட்மிஷன் பேண்ட். லோ ஃப்ரீக்வன்சியை பாஸ் பண்ணாது ஹை ஃப்ரீக்வன்சியை பாஸ் பண்ணும். அது வந்து ஹை பாஸ் ஃபில்டர். அபோவ் எஃப்சி பாஸ் பண்ணும் அது பாஸ் பேண்டு. பிலோ எஃப்சி ரிஜெக்ட் பண்ணும் அட்மிஷன் பேண்டு. ஸோ ஒரு அட்மிஷன் பேண்டு ஒரு பாஸ் பேண்டு. 0 to எஃப்சி வந்து அட்மிஷன் பேண்டு. அபோவ் எஃப்சி வந்து பாஸ் பேண்டு. எஃப்சி கீழே பாஸ் பண்ணாது எஃப்சிக்கு மேலே தான் பாஸ் பண்ணும். இது வந்து ஹை பாஸ் ஃபில்டர். ஹை ஃப்ரீக்வன்சி பாஸ் பண்ணுறதுல கட் ஆஃப் ஃப்ரீக்வன்சி மேலே வந்து ஹை பாஸ் ஃபில்டர். ஸோ அடுத்தது பேண்ட் பாஸ் ஃபில்டர் பாருங்கள். பேண்ட் பாஸ் ஃபில்டர்னால் இதே மாதிரி இருக்கும். பர்டிகுலர் பேண்டை மட்டும் பாஸ் பண்ணும். இதுக்கு 2 கட் ஆஃப் ஃப்ரீக்வன்சி வரும். எக்ஸாக்ட் ஃப்ரீக்வன்சி ஒய்எஸில் அட்யூனேஷன் 2 கட் ஆஃப் ஃப்ரீக்வன்சி F1 F2 இருக்கும். F1 லோயர் கட் ஆஃப் ஃப்ரீக்வன்சி, F2 ஹையர் கட் ஆஃப் ஃப்ரீக்வன்சி, அப்பர் கட் ஆஃப் ஃப்ரீக்வன்சி. F1 F2 ரெண்டையும் மட்டும் தான் பாஸ் பண்ணும். F1 F2 கிடைக்கிற ஃப்ரீக்வன்சி மட்டும் தான் பாஸ் பண்ணும். அதாவது பாஸ் பேண்டு. பிலோ F1 பாஸ் பண்ணாது அது அட்யூனேஷன் பேண்டு. அபோவ் F2வும் பாஸ் பண்ணாது அது அட்யூனேஷன் பேண்டு. இப்போ 2 அட்யூனேஷன் பேண்டும் ஒரு பாஸ் பேண்டு இருக்கும். F1 F2 வந்து தான் பாஸ் பண்ணும் பேண்ட் பாஸ். அந்த பேண்டை மட்டும் தான் பாஸ் பண்ணும் பேண்ட் பாஸ் ஃபில்டர். பிலோ F1 பாஸ் பண்ணாது அபோவ் F2வும் பாஸ் பண்ணாது. ஸோ என்னது பேண்ட் பாஸ் ஃபில்டர். 2 அட்மிஷன் பேண்டும் ஒரு பாஸ் பேண்ட் இருக்கும். பேண்ட் பாஸ் பர்டிகுலர் பேண்டை மட்டும் பாஸ் பண்ணும். அது என்னது பேண்ட் பாஸ். F1 லோயர் கட் ஆஃப், F2 வந்து அப்பர் கட் ஆஃப். பேண்ட் பாஸு. இப்போ பேண்ட் ஸ்டாப் ஃபில்டர் இதுக்கு ஆப்போசிட் இருக்கும். பேண்ட் பாஸுக்கு ஆப்போசிட் டயக்ராத்தை பாருங்கள். ஸோ இதே மாதிரி இருக்கும். அதே தான் எக்ஸஸ் ஃப்ரீக்வன்சி அவுட்புட் அட்யூனேஷன். ஸோ F1 F2 வந்து 2 கட் ஆஃப் ஃப்ரீக்வன்சி லோயர் கட் ஆஃப் அப்பர் கட் ஆஃப். F1 F2 மட்டும்தான் F1 F2 வந்து பாஸ் பண்ணாது. பிட்வீன் F1 F2 பாஸ் பண்ணாது ரிஜெக்ட் பண்ணிடும் அட்மிஷன் பேண்ட். பிலோ F1வும் பாஸ் பண்ணும் அபோவ் F2வும் பாஸ் பண்ணும். சிக்னல் வந்து அலோ பண்ணும். F1 கிலோ சிக்னலும் பாஸ் ஆகும். F2க்கு மேலே ஒரு சிக்னலும் பாஸ் ஆகும். ஸோ 2 பாஸ் பேண்ட் ஒரு அட்மிஷன் பேண்ட் இருக்கும். ஸோ F1 F2 வந்து அட்மிஷன் பேண்ட். பிலோ F1 ஒரு பாஸ் பேண்டு அபோவ் F2 ஒரு பாஸ் பேண்ட். 2 பாஸ் பேண்ட் 1 அட்மிஷன். இந்த பேண்ட் ஸ்டாப் ஒரு பேண்டை மட்டும் ஸ்டாப் பண்ணுறதால பேண்ட் ஸ்டாப் ஃபில்டர். பேண்ட் ஸ்டாப் ஃபில்டர். ஓகே. லோயர் கட் ஆஃப் அப்பர் கட் ஆஃப். ஸோ 4 ஃபில்டர் பார்த்தீங்க. லோ பாஸ், ஹை பாஸ், பேண்ட் பாஸ், பேண்ட் ஸ்டாப். அது பேண்ட் எலிமினேஷன். பேண்ட் ஸ்டாப் அல்லது பேண்ட் எலிமினேஷன். 4 ஃபில்டருக்குள்ளே பேண்ட் டயக்ராம் பார்த்தீங்க. இப்போ அந்த டிசைன் அந்த ஈக்குவேஷன் மட்டும் பார்க்கணும். சிம்பிளாக உள்ளதை பார்ப்போம். இப்போ கான்ஸ்டன்ட் கே ஃபில்டர். கான்ஸ்டன்ட் கே ஃபில்டர் அப்படின்னா டி நெட்வொர்க் அல்லது பை நெட்வொர்க் இருக்கலாம். டி நெட்வொர்க் அல்லது பை. இந்த சீரியஸ் எலமெண்ட் ஷண்ட் இருக்கலாம். சீரியஸ் ஆம் ஷண்டாம். Z1 Z2 ரெண்டு இருக்கும். சீரியஸில் ஒரு எலமெண்ட் இருக்கும் டிஏ பையோ. சீரியஸ் ஆம் Z1 டோட்டல் சீரியஸ் ஆம் டோட்டல் ஷண்ட் ஆம் Z2 ரெண்டையும் பெருக்கினா ஒரு கான்ஸ்டன்ட் வேல்யூ கிடைக்கும். Z1 Z2 = RK ஸ்குவாட். Z1 Z2 பெருக்கினீங்கன்னா RK ஸ்குவாட் கான்ஸ்டன்ட் வேல்யூ கிடைக்கும். RK ஸ்குவாட் பியூர் டிஸ்டன்ஸ் தான். RK = அப்படின்னா √Z1 Z2. Z1 சீரியஸ் எலமெண்ட்டு, Z2 ஷண்ட் எலமெண்ட்டு. ஷண்ட் ஆம் சீரியஸ் ஆம் அது வந்து ரியாக்டிவாக இருக்கும். Z1 Z2 ரியாக்டிவாக இருக்கும். பட் பெருக்கினீங்கன்னா கான்ஸ்டன்ட் வேல்யூ கிடைக்கும். RK ஸ்குவாட். RK கான்ஸ்டன்ட் இருக்கிறதால இண்டிபெண்டன்ட் RK வேல்யூ வந்து இண்டிபெண்டன்ட் ஆஃப் ஃப்ரீக்வன்சி. RK வந்து இண்டிபெண்டன்ட் ஆஃப் ஃப்ரீக்வன்சி. therefore என்னது it is called as constant K filter. It is called Z1 பெருக்கினா RK ஸ்குவாட் இண்டிபெண்டன்ட் ஆஃப் ஃப்ரீக்வன்சி. இதோட வேல்யூ வந்து ஃப்ரீக்வன்சி வந்து இண்டிபெண்ட்டாக இருக்கும். Z1 RK ஸ்குவாட். வேல்யூ வந்து ரியல் வேல்யூ. RKங்கிறது ரியல் வேல்யூ. ஃப்ரீக்வன்சி சேஞ்ச் ஆகாது. therefore டிசைன் இம்படன்ஸ் அந்த RK தான். therefore it is called as constant K filter. constant K filter. இப்போ கான்ஸ்டன்ட் கேடு அதே 4 ஃபில்டர் வரும். இப்போ இந்த ஃபில்டருக்குள்ளே சர்க்யூட் டயக்ராமும் அதனுடைய என்னது சர்க்யூட் எலமெண்ட்ஸையும் கட் ஆஃப் ஃப்ரீக்வன்சியும் பார்ப்போம். ஃபஸ்ட்டு சர்க்யூட் எலமெண்ட்ஸ் கட் ஆஃப் ஃப்ரீக்வன்சி கான்ஸ்டன்ட் கே லோ பாஸ் ஃபில்டர். ஸோ லோ பாஸ் ஃபில்டர் சர்க்யூட் டயக்ராத்தை பாருங்கள். டியாவாக இருக்கலாம் பையாகவும் இருக்கலாம். லோ பாஸ் ஃபில்டர் சர்க்யூட் டயக்ராம். சிமெட்ரிக்கல் டி லோ பாஸ் ஃபில்டர் இருக்குது. சிமெட்ரிக்கல் பை இருக்குது. டி பாருங்கள். டி எப்படி இருக்கும் அப்படின்னா டி 2 சீரியஸ் எலமெண்ட்டும் ஷண்ட் இருக்கும். சீரியஸில் இண்டக்டன்ஸ் இருக்கும், ஷண்டில் கெப்பாசிட்டன்ஸ் இருக்கும். ஸோ அப்போ லோ பாஸ் ஃபில்டர். L/2 L/2 சி L/2 எழுப்போம். பட் டோட்டல் வந்து எல் கிடைக்கும். டோட்டல் வந்து எல் கிடைக்கும். டோட்டல் கெப்பாசிட்டன்ஸ் வந்து சி. பேரலல் கெப்பாசிட்டன்ஸ், சீரியஸில் இண்டக்டன்ஸ். இது லோ பாஸ் ஃபில்டர். டி நெட்வொர்க்கு. பை நெட்வொர்க் எடுத்துக்கிட்டிங்கன்னா
சீரீஸாக வந்து எல் இருக்கும். ஒரு பை நெட்வொர்க்கில் ஒரு சீரீஸ் எலமெண்ட்டும் 2 ஷண்ட் எலமெண்ட் இருக்கும். சீரீஸில் எல் பேரலல் C/2 C/2 ரெண்டு கெப்பாசிட்டன்ஸ் எப்படி இருக்குது, பேரலாக இருக்குது. அப்போ டோட்டல் வந்து சி தான் கிடைக்கும். 2 ஆடாயிரம், டோட்டல் சி கிடைக்கும். ஷண்டாம் சி, சீரீஸாம் எல், சீரீஸாம் எல், ஷண்டாம் சி. சீரீஸில் இண்டக்டன்ஸ், பேரலில் ஷண்டில் கெப்பாசிட்டன்ஸ்னா லோ பாஸ் ஃபில்டர், சிமெட்ரிக்கல் டியாக இருக்கலாம், பையாக இருக்கலாம். ஸோ இசட் வந்து jωL, இசட்டோட வெளியே வந்து 1/jωc அல்லது -j/ωg, -j/ωc. இசட் ஒரே பெருக்கினீங்கன்னா என்ன ஆகும், jωL இன்ட்டு -jωc ரெண்டே பெருக்கினீங்கன்னா என்ன வரும், L/Cன்னு வரும். எல்லாம் கேன்சல் ஆயிரும். L/C, ஒமேகாங்கிறது என்னது, ஆங்கிலோ ஃப்ரீக்வன்சி 2/f. ஒமேகா வந்து ஆங்கிலோ ஃப்ரீக்வன்சி 2/f, f வந்து லீனியர் ஃப்ரீக்வன்சி. ஸோ இசட்1 இசட்1 ஷண்டாம், இசட்1 சீரீஸாம், இசட்2 ஷண்டாம் ரெண்டே பெருக்கினீங்கன்னா என்ன கிடைக்கும், கான்ஸ்டன்ட் வேல்யூ L/C கான்ஸ்டன்ட். ஸோ இசட்1 இசட் = RK² = L/C. இசட்1 இசட்2 = RK² = L/C. ஸோ இப்போ RK என்ன வரும், டிசைன் இம்பிடன்ஸ் √L/C. RK வந்து √L/C, RK வந்து √L/C. ஸோ FC வந்து FC என்ன கிடைக்கும்னா, கான்ஸ்டன்ட் லோ பாஸ் ஃபில்டருக்கு FC வேல்யூ வந்து 1/π × √LC. FCயோட வேல்யூ வந்து 1/π × √LC. 1/π × √LC. இது டிசைன் இம்பிடன்ஸ் RK. கட் ஆஃப் ஃப்ரீக்வன்சி, லோ பாஸ் ஃபில்டருடைய கட் ஆஃப் ஃப்ரீக்வன்சி FC = 1/π × √LC. இது டிசைன் பண்ணோம்னா வேல்யூ கிடைக்கும். எல் சீரிஸ் எலமெண்ட் எல் என்னதுன்னா RK/πfc, RK/πfc. சியோட வேல்யூ வந்து 1/πRKfc. எல் வந்து RK/πfc, சி வந்து ஷண்ட் எலமெண்ட் 1/πRKfc. இல்லை RK டிசைன் இம்பிடன்ஸ், RK வந்து டிசைன் இம்பிடன்ஸு கான்ஸ்டன்ட் வேல்யூ, FC வந்து கட் ஃப்ரீக்வன்சி, லோ பாஸ் ஃபில்டருடைய கட் ஆஃப் ஃப்ரீக்வன்சி. ஸோ டிசைன் இம்பிடன்ஸ் RKயும் கட் ஆஃப் ஃப்ரீக்வன்சி FCயும் தெரிஞ்சுன்னா கான்ஸ்டன்ட் லோ பாஸ் ஃபில்டருடைய சீரிஸ் எலமெண்ட் ஷண்ட் எலமெண்ட் எல்லையும் சியும் அப்போ மேலே உள்ள ஃபார்முலா யூஸ் பண்ணி கால்குலேட் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ சர்க்யூட் எலமெண்ட்ஸ் அண்ட் கட் ஆஃப் ஃப்ரீக்வன்சிஸ் ஃபார் ஹை பாஸ் ஃபில்டர் பாருங்கள். ஹை பாஸ் ஃபில்டர் அதில் T இருக்குது, பை இருக்குது, 2 சர்க்யூட் இருக்குது. T பாருங்கள், T எப்படி இருக்கும்னா சீரியஸில் கெப்பாசிட்டன்ஸும் பேரலாக இன்டக்டன்ஸும் இருக்கும். சீரியஸாக 2C பேரலாக L இருக்குது. சீரியஸாக 2C இருக்கிறதால டோட்டல் வேல்யூ என்ன வரும், C தான் வரும். சீரியஸாக வந்து C, பேரலாம் L. சீரியஸில் கெப்பாசிட்டன்ஸும் பேரலாக இன்டக்டன்ஸும் இருக்கும். அதே மாதிரி பை நெட்வொர்க்கு சிமெட்ரிக்கல் பை எடுத்துக்கிட்டிங்கன்னா சீரியஸில் ஒரு C இருக்குது, பேரலாக 2L. அப்போ டோட்டல் என்ன ஆயிரும், L ஆயிரும். 2L டோட்டலாக பார்த்தீங்கன்னா L. ஷண்டாமில் L இருக்கும், சீரிஸ் ஆமில் C இருக்கும். ஸோ சிமெட்ரிக்கல் ஹை பாஸ் ஃபில்டர் வந்து சிமெட்ரிக்கல் T-ஆகவும் இருக்கலாம், சிமெட்ரிக்கல் பையாகவும் இருக்கலாம். ஓகே, இதுக்கு அதே தான். Z1 வந்து என்ன வரும், Z1 வந்து 1/jωc வரும், Z2 வந்து jωL வரும். ரெண்டையும் பெருக்கினீங்கன்னா Z1 ரெண்டையும் பெருக்கினீங்கன்னா எல்லாம் கேன்சல் ஆகி L/C தான் கிடைக்கும், L/C தான் கிடைக்கும். ஸோ Z1 = RK² = L/C. இதில் RK எடுப்பிச்சிங்கன்னா √L/C. RK வந்து √L/C. இது டிசைன் இம்பிடன்ஸ் கான்ஸ்டன்ட், L கான்ஸ்டன்ட், C கான்ஸ்டன்ட், அதனால் RKயும் கான்ஸ்டன்ட் வந்துடும். இப்போ கட் ஆஃப் ஃப்ரீக்வன்சி கான்ஸ்டன்ட் ஹை பாஸ் ஃபில்டர் கட் ஆஃப் ஃப்ரீக்வன்சி FC = 1/4π√LC. 1/4π√LC. இது கட் ஆஃப் ஃப்ரீக்வன்சி RK அப்புறம் கட் ஆஃப் ஃப்ரீக்வன்சி டிசைன் இம்பிடன்ஸ் கட் ஆஃப் ஃப்ரீக்வன்சி ஹை பாஸ் ஃபில்டருடைய கட் ஆஃப் ஃப்ரீக்வன்சி. இதுக்கு LC கண்டுபிடிச்சிங்கன்னா எல்லோட வேல்யூ வந்து சீரிஸ் எலமெண்ட் L RK/4πfc, RK/4πfc. சியோட வேல்யூ 1/4πRKfc. RK டிசைன் இம்பிடன்ஸு, FC வந்து ஹை பாஸ் ஃபில்டருடைய கட் ஆஃப் ஃப்ரீக்வன்சி. ஸோ டிசைன் இம்பிடன்ஸ் RK கட் ஆஃப் ஃப்ரீக்வன்சி FCயும் தெரிஞ்சுன்னா கான்ஸ்டன்ட் ஹை பாஸ் ஃபில்டருடைய L-யும் C-யும் கண்டுபிடிக்கலாம். L வந்து என்னது, சீரிஸ் எலமெண்ட்டு. L வந்து L வந்து பேரலல் எலமெண்ட்டு, C வந்து சீரிஸ் எலமெண்ட்டு. ஸோ L வந்து என்னது, பேரலல் ஷண்டாம், வந்து சீரீஸா. ஸோ இண்டக்டன்ஸ் பேரலாக இருந்துச்சுன்னா அது வந்து லோ பாஸ் ஹை பாஸ் ஃபில்ட்ரு. கெப்பாசிட்டன்ஸ் பேரலாக இருந்துச்சுன்னா லோ பாஸ் ஃபில்ட்ரு. கெப்பாசிட்டர் பேரலாக இருந்துச்சுன்னா லோ பாஸ் ஃபில்ட்ரு. சர்க்யூட் பார்த்தீங்க, கெப்பாசிட்டர் பேரலாக இருந்துச்சுன்னா லோ பாஸ் ஃபில்ட்ரு, இண்டக்டன்ஸ் பேரலாக இருந்துச்சுன்னா ஹை பாஸ் ஃபில்ட்ரு. இண்டக்டன்ஸ் பேரலாக இருந்துச்சுன்னா ஹை பாஸ் ஃபில்ட்ரு. ஓகே.
இப்போ கான்ஸ்டன்ட் கே லோ பாஸ் ஃபில்டர் சர்க்யூட் டிசைன் எலமெண்ட் சர்க்யூட் எலமெண்ட்ஸ் கட் ஆஃப் ஃப்ரீக்வன்சி பார்த்தீங்க. அது மாதிரி ஹை பாஸ் ஃபில்டருக்கும் சர்க்யூட் டயக்ராம் டிசைன் இம்பிடன்ஸு எலமெண்ட்ஸு கட் ஆஃப் ஃப்ரீக்வன்சி பார்த்தீங்க. அது பேண்ட் பாஸ் ஃபில்டர் இருக்குது பாருங்கள். பேண்ட் பாஸ் ஃபில்டர் அது பர்டிகுலர் பேண்டை மட்டும் சொல்லலாம், பர்டிகுலர் பேண்டை மட்டும் பாஸ் பண்ணும். F1 to F2 மட்டும் பாஸ் பண்ணும். பிலோ F1 பாஸ் பண்ணாது, அபோவ் F2வும் பாஸ் பண்ணாது. ஓகே, இது எலமெண்ட் எப்படி இருக்குன்னு பாருங்கள். இது எப்படி இருக்குது அப்படின்னா கொஞ்சம் அதாவது இது சிமெட்ரிக்கல் டி லோ பாஸ் ஃபில்டர், பேண்ட் பாஸ் ஃபில்டர் டி டைப்பு. டி டைப்பு எப்படி இருக்கு பாருங்கள். டி டைப்பில் வந்து எப்படி இருக்குது அப்படின்னா சீரியஸில் வந்து 2 சீரியஸ் ஆம் ஒரு ஷண்டாமு, 2 சீரியஸ் ஆம் ஷண்டாமு. சீரியஸ் ஆமில் இண்டக்டன்ஸும் கெப்பாசிட்டன்ஸும் சீரியஸாக இருக்கும். இண்டக்டன்ஸ் கெப்பாசிட்டன்ஸ் சீரியஸாக இருக்கும். ஷண்டாமில் இண்டக்டன்ஸ் கெப்பாசிட்டன்ஸும் பேரலாக இருக்கும். ஸோ எப்படி பண்ணணும் அப்படின்னா L1 ரெண்டு பக்கமும் L1/2 L1/2 2C1 2C1 L1/2வும் 2C1ம் சீரியஸாக இருக்கும். ரெண்டு பக்கம் L1/2 L1/2. ஸோ சீரியஸ் ஆகாமல் டோட்டல் வந்து L1 கிடைக்கும். 2C1 இப்போ டோட்டல் வந்து C1 கிடைக்கும். பேரலில் பார்த்தீங்கன்னா C2 இருக்கும். பேரலில் C2வும் L2 ரெண்டும் பேரலாக இருக்கும். 2 சீரியஸ் ஆம் ஒரு ஷண்டாமு. இது என்னது பேண்ட் பாஸ் ஃபில்டர். இது வந்து டி டைப்பு. பை டைப்புனா எப்படி இருக்கு பாருங்கள். பை டைப்பில் C1 L1 ஒரு சீரியஸ் ஆமும் 2 ஷண்டாமும் இருக்கும். C1 L1 சீரியஸாக இருக்குது. பேரலில் வந்து C1 L1 பேரலாக இருக்குது. அப்போ ரெண்டு சீரியஸ் ஆம் 2 பேரலாம் 2 ஷண்டாம் இருக்குது. ரெண்டுமே பேராக இருக்குது. எப்படி பாருங்கள். சீரியஸ் ஆம் சீரியஸாக இருக்குது, பேரலாம்னா பேரலாக இருக்குது. C2/2 C2/2 அப்போ ரெண்டு பேரலில் அப்போ C2 கிடச்சிரும். 2L/2 2L1 L2/2ன்னு போடணும். 2L2 2L2 அப்போ என்ன வருது L2 கிடச்சிரும். பேரலில் வந்து L2 C2 பேரலில் L2 C2வும் சீரியஸில் L1 C1 என்ன பேரலில் L2வும் C2வும் சீரியஸில் L1 C1 அதை பார்த்துங்க. பேண்ட் பாஸ் ஃபில்டர் டி டைப்பாகவும் இருக்கலாம், பை டைப்பாகவும் இருக்கலாம். அது சீரியஸ் ஆம்லேயும் எல்லும் சி இருக்கும், பேரலாம்லேயும் எல்லும் சீரியஸ் இருக்கும். சீரியஸ் ஆமில் எல்லும் சி எப்படி இருக்கும் சீரியஸாக இருக்கும். பேரலாமில் எல்லும் சியும் பேரலாக இருக்கும். டி டைப்பு பை டைப்பு. ஸோ இது எப்படி இருக்கும் அப்படின்னா இதில் Z1 இருக்கிற அதே மாதிரி தான் இதில் வந்து கட் ஆஃப் இதில் வந்து ரெசோனன்ட் ஃப்ரீக்வன்சி இருக்கும். ரெசோனன்ட் ஃப்ரீக்வன்சி வந்து ω0 வந்து 2/f0 ω0 ரெசோனன்ட் ஃப்ரீக்வன்சி 2/f0. வேல்யூ என்னதுன்னா 1/√L1C1 1/√L1C1 இருக்கணும். அது 1/√L2C2 அது Z1 கான்ஸ்டன்ட். Z1 Z2 = RK² கான்ஸ்டன்ட். Z1 Z2 = RK² கான்ஸ்டன்ட். அதில் போய் பார்த்தீங்கன்னா ω0 = 2/f0 அது 1/√L1C1 அல்லது 1/√L2C2. ஸோ இது பார்த்தீங்கன்னா எப்படி என்ன கிடைக்கும் L1C1 = L2C2 கிடைக்கும். Z1 Z2 = RK². அப்போ Z1 Z2 RK². இதில் என்ன எப்படி வரும் அப்படின்னா L2/C1 = L1/C2 = RK². L2/C1 = L1/C2 = RK². ஸோ இதில் ரெசோனன்ட் ஃப்ரீக்வன்சி F0 இருக்குல்ல F0² = F1 F2 F0² ரெசோனன்ட் ஃப்ரீக்வன்சி வந்து சீரியஸ் ஆம் ஷண்டாம். ரெசோனன்ட் ஃப்ரீக்வன்சி வந்து F0² = F1 F2. அப்போ F0 என்ன கிடைக்குன்னா ரெசோனன்ட் ஃப்ரீக்வன்சி வந்து √F1 F2 √F1 F2 F1 லோயர் கட் ஆஃப் F2 அப்பர் கட் ஆஃப். ரெசோனன்ட் ஃப்ரீக்வன்சி √F1 F2 ரெசோனன்ட் ஃப்ரீக்வன்சி வந்து F0 √F1 F2 F1 லோயர் கட் ஆஃப் F2 அப்பர் கட் ஆஃப். ஸோ Z2 RK². திரும்ப கவனிச்சிங்க L1C1 = L2C2 முக்கியம். அப்புறம் வந்து என்னது F0² = F1 F2 L2/C1 = L1/C2 = RK². அதில் RK என்ன வரும்னா √L2/C1 தட் இஸ் ஈக்குவல் டு √L1/C2 RK டிசைன் இம்பிடன்ஸ் வரும். ஸோ ரெண்டு கட் ஆஃப் ஃப்ரீக்வன்சி வரும், டிசைன் இம்பிடன்ஸ் வரும். F1 F2 லோயர் கட் ஆஃப் F2 அப் கட் ஆஃப் RK வந்து டிசைன் இம்பிடன்ஸ். Z1 Z2 இன்வெர்ஸாக இருக்கும். Z1 Z2 வந்து இன்வெர்ஸ் இம்பிடன்ஸாக இருக்கும். Z1 Z2 இன்வெர்ஸ் இம்பிடன்ஸ். Z1 Z2 பெருக்கிறீங்கன்னா RK². RK வந்து ரியல் வேல்யூ. ஸோ இது வேல்யூ டிசைன் பண்ணிங்கன்னா L1 உடைய வேல்யூ என்ன வரும்னா RK / π × F2 - F1. ஓகே, C1 உடைய வேல்யூ வந்து F2 - F1 / 4π RK F1 F2. அதுக்கப்புறம் L2 உடைய வேல்யூ வந்து RK × F2 - F1 / 4π F1 F2. C2 உடைய வேல்யூ வந்து 1 / π RK F2 - F1. ஓகே, ஈக்குவேஷன் 6 7 8 9 கிடச்சிருக்கு.
இப்போ L1 வேல்யூ C1 வேல்யூ L1 C1 வந்து சீரிஸ் ஆகும், L2 C2 பேரல் ஆகும், சென்ட் ஆகும், 4 வேல்யூ கிடச்சிருக்கு. ஸோ 6 7 8 9 நாலுமே இந்த டிசைன் ஈக்குவேஷன்ஸ் ஃபார் ஆர்கே டிசைன் ஈக்குவேஷன் எலமெண்ட்ஸ் கான்ஸ்டன்ட் கே பேண்ட் பாஸ் உடைய எலமெண்ட்ஸ் வேல்யூ L1 C1 L2 C2 உடைய வேல்யூ. ஸோ டிசைன் ஆர்கேயும் என்ன தெரியணும், F1 எப்படி தெரிஞ்சால் போதும், ஆர்கே டிசைன் இம்பிடன்ஸ் F1 லோயர் கட் ஆஃப் F2 வந்து அப்பர் கட் ஆஃப் ரெண்டும் தெரிஞ்சுன்னா இதை யூஸ் பண்ணிக்கலாம், இந்த வேல்யூவை டிசைன் பண்ணிக்கலாம். கான்ஸ்டன்ட் கே பேண்ட் பாஸ் ஃபில்டருடைய வேல்யூவை நம்ம டிசைன் பண்ணிக்கலாம். ஸோ 4 ஃபில்டர் பார்த்தோம், கான்ஸ்டன்ட் கே, லோ பாஸ், ஹை பாஸ், பேண்ட் ஸ்டாப், பேண்ட் டயக்ராம், அதோடைய பிரின்சிபல்ஸு, கட் ஆஃப் ஃப்ரீக்வன்சி எல்லாம் பார்த்தோம், பேண்ட் டயக்ராம், ஒர்க்கிங் டிசைன், இந்த இம்பிடன்ஸ் அந்த கான்ஸ்டன்ட் பார்த்தோம், பேண்ட் ஸ்டாப் வரைக்கும் பார்த்துருக்கோம். டிசைன் ஈக்குவேஷன் எதுக்கெல்லாம் பார்த்துருக்கீங்கன்னா கட் ஆஃப் ஃப்ரீக்வன்சி டிசைன் ஈக்குவேஷன் எலமெண்ட்ஸ் வந்து கட் ஆஃப் ஃப்ரீக்வன்சி சர்க்யூட் எலமெண்ட்ஸ் வந்து கான்ஸ்டன்ட் கே, லோ பாஸ், ஹை பாஸ், பேண்ட் பாஸ். ஓகே, நாங்கள் வந்து பேண்ட் டயக்ராம் பார்த்து டெமோனேஷன் பார்த்தாச்சு, அதனுடைய ஒர்க்கிங் பிரின்சிபல்லாம் பார்த்தாச்சு. ஸோ ஃபில்டர் என்னென்னு பார்த்துருக்கோம். ஸோ இந்த கிளாஸில் டோட்டலாக நெட்வொர்க்ஸு, சிமெட்ரிக்கல் T, சிமெட்ரிக்கல் பை, கேட்ஸ் இம்பிடன்ஸு, ப்ராபகேஷன் கான்ஸ்டன்ட்ஸு, கம்பேரிசன், அதுக்கப்புறம் ஈக்குவலைசர், டைப்ஸு, சர்க்யூட் டயக்ராம், அட்யூனேட்டர்ஸ், டைப்பு, சர்க்யூட் டயக்ராம், அந்த அப்ளிகேஷன் ஈக்குவலைசர், அட்யூனேட்டர், ஃபார்முலா எல்லாம் பார்த்தீங்க. அதேமாதிரி ஃபில்டர் எல்லாம் பார்த்துருக்கீங்க. ஓகே, ஸோ அடுத்த கிளாஸில் நம்ம அடுத்த டாபிக் பார்ப்போம். இது வந்து ஃபஸ்ட் யூனிட்டில் நெட்வொர்க் ஆண்டனா ப்ராபகேஷனில் நெட்வொர்க்ஸில் பார்த்துருக்கோம். ஆண்டனா ப்ராபகேஷனில் நெட்வொர்க்ஸில் பொதுவாக நெட்வொர்க்ஸு, அதுக்கப்புறம் ஈக்குவலைசர், அட்யூனேட்டர், ஃபில்டர்ஸ் 4 டாபிக் பார்த்துருக்கோம். ஸோ நெக்ஸ்ட் கிளாஸ் நம்ம அடுத்த டாப்பிக்கை பார்ப்போம். ஸோ இந்த சேனலை வந்து லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணிங்கன்னா உடனே கிடைக்கக்கூடிய வீடியோ போடக்கூடிய வீடியோ வந்து உங்களுக்கு கிடைக்கும். அடுத்த கிளாஸில் பார்ப்போம். தேங்க்யூ.